இது ஒரு லேப்டாப் கோட் தான், பட் ஐ கான் ஃபைண்ட் த ரிபன்ஸ். ரைட், ஷார்ட் ஆஃப் இப்படி ஒரு ரிபன் செட்ஸ் வந்து உள்ள இருக்கும். எதுக்குன்னா டிஸ்பிளேக்கு போகும், அதே மாதிரி பேட்டரி டு இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு போகும். குடி குடி ரிபன்ஸ் வந்து இருக்கும். சரியா, இது இதை என்ன செய்யும் என்றால், இது வந்து கொஞ்சம் மைக்ரோ சைஸ் இல்லைங்களா. இதுக்குள்ள குட்டியாவது ஒரு ஒரு சின்ன ஒரு தான் போகும் இல்லைங்களா. சரி, என்னன்னா வெறும் ஒரு வேலை பார்க்கும். இந்த மெட்டீரியலை பொறுத்தவரை இதுல கொஞ்சம் வந்து இந்த கலருக்காக மிக்ஸ்அப் என்ன சொல்றது, ஃபிளேவர் சொல்லி சொல்லலாம் இல்லைங்களா. ரைட், டோன்ட் யூஸ் ஆன் மொபைல்ஸ் ப்ளீஸ். ரைட், ஸோ ஃபிளேவரன்ஸ் வந்து இது போட்டிருப்பாங்க பிகாஸ் என்ன ஃபிளெக்சிபிலிட்டிக்கா. ரைட், அது என்ன செய்யணும், வெறும் போய் கழிச்சுட்டே இருக்காரு. அதனால என்ன செய்யணும், அது வச்சு ஆகும். ரைட், அது மெல்லுதா படிக்கிறதும் சொத்தான விஷயம் இல்லைங்க. ஃபிளெக்சிபிளுக்காக கொஞ்சம் மெல்லுதா செய்வாங்க. ஸோ அது படிக்கல ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரெண்டுக்கும் இடையில வந்து கடிச்சு விடும். கடிச்சா என்ன செய்யும் என்றால் ஷோர்ட் ஆகும், ஷோர்ட் ஆனா ஒர்க் பண்ணாகும் விளங்குதா. இது அடிக்கடி டிஸ்பிளேக்கு வந்து வரும் விளங்குதா. நீங்க மூடும் போது வந்து டிஸ்பிளே போயிடும், திறக்கும் போது சில வேலை டிஸ்பிளே போகும், பிளாக்கா வரும், எரிஞ்சு ஓடும் போதுன்னா ஒன்றும் பயப்பட வேணாம். ஒரு 600-800 700 அந்த மாதிரி அந்த ரிபன் ஒன்று மாத்திரிங்கன்னா சரி, ஒன்று விலை கொண்டு கொடுங்க, எனக்கு டிஸ்பிளே ரிபனை மாத்திட்டாங்க, வேற ஒன்றும் தரக்கிட்டவில்லை. அவன் சொல்லுவாங்க கணக்கு எல்லாம் இருப்பான், தம்பி நீ மாத்திட்டா அவ்வளோ சரியா. சரி, என்னன்னா லேப்டாப்ஸ் பார்ட்ஸை பொறுத்தவரையில கேண்டியில வந்து நீங்க எடுக்கலாம், நல்ல விலை குறையும். அண்ட் ஜெனியூன் பார்ட்ஸ் இருக்கு, அங்கே செய்யும். சரி, அதாவது செய்ய போறீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை, நான் 800 நினைக்கிறேன் டிக்கெட். டவுன்ல இறங்குன்னா இது மேல வந்து ஃபுல்லாவே கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஷாப்ஸ் தான். முதல்ல ஒரு அண்ணாவை தெரிஞ்சது, நான் இடையிடையே போறேன் நான் கேம்பஸ்ல இருக்க டைம், பட் இப்போ நிறைய நான் டச் விட்டு போயிட்டு ஐம் நாட் ஷுர் அவர் இருக்கேன் இல்லையா எனக்கு தெரியாது. ரைட், அவங்களோட பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு விருப்பம் பண்ணா நீங்க ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க செய்யறது வந்து நீங்க லைவா பார்க்கலாம். உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு லேப்டாப் கழிச்சு செய்வாங்க இல்லைங்க. ரைட், அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, பட் ரிக்வஸ்ட் பண்ணி கட்டணும். ரைட், ஸோ அங்க இதை செய்து கொள்ளலாம். ஸோ இந்த விஷுவால வந்து இப்போ ஒரு லேப்டாப் வந்து நீங்க இன்செக்ட்ல இருந்து குறிப்பா விளங்கா ஃபர்தரா வந்து பண்ணீங்க. ரைட், பிளாக் ஸ்கிரீனை பொறுத்தவரை ஒன் பண்ணுவீங்க, ரைட், ப்ரொசஸ் ஆகும். அதுக்கு அங்கால வந்து பிளாக் ஸ்கிரீன் வருது என்றால் ரைட், இதுல 3-4 இஷ்யூஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃபுல்லா உங்களோட ப்ரொசஸர் இஷ்யூ ஆயிருக்கு. ரைட், அதுக்கு ரீசன் நான் சொல்றேன், உங்களோட ப்ரொசஸர் தான் இஷ்யூ அங்க. ரைட், ஸோ அதுக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவ் செய்ய வேண்டிய விஷயம் ரன் மாற்ற வேண்டியது. அல்லது வந்து உங்களோட ஸ்டாக் இஷ்யூஸ் இருக்கலாம். ஃபுல்லாகவே வந்து சரியா, இட் மீன் உங்களோட போர்ட் ஹார்ட் இது எல்லாமே இன்டர் கனெக்டடா லோட் ஆகுறதா இதுக்கு காரணமா இருக்கு விளங்குதா. ரைட், ஸோ இன்னொன்று சம்டைம் வந்து என்னன்னா திடீரென்னு உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்களா ப்ளூ ஸ்க்ரீன் வரும். இந்த எரர் யாராவது பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு அதான் என்ன நீல ப்ளூ ஸ்க்ரீன் எரர் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அங்கேயா சடுனா லேப்டாப் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பீங்க, தூக்கேக்கல ப்ளூ ஸ்க்ரீன் வரும், ஸ்டக் ஆயிரும். ப்ளூ ஸ்க்ரீன் 0 சம்திங் 49 சம்திங் என்னோட சீரிஸ் நம்பர் வரும், ஃபுல்லா ப்ளூ ஸ்க்ரீன் எரர் காட்டும். இப்படி ஒரு எரர் வந்துச்சுன்னா அவங்களோட ரேம் வந்து ஸ்டக் ஆயிடுங்க. இட் மீன் பிசிக்கலா நீங்க அதை அட்டாச் பண்ணிட்டீங்க. என்னடா லேப்டாப்பை பொறுத்தவரை பேஸ்மெண்ட்ல தான் வந்து ரேம் இருக்கு, நோட்ல பின் பண்ண மாதிரி. இதுதான் வந்து ரேமுக்கான ஸ்லோ. ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து ரேமுக்கான ஸ்லோ. இதுல வந்து நீங்க ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து நீங்க இது இப்படித்தான் இருக்க போகுது சரியா, இது ஸ்பீட் பார்த்த மாதிரி தான் இருக்கு. நீங்க இதுல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கூட எல்லாருக்கும் பேஸ் பண்ண வந்து லேப்டாப்ல பேஸ் பண்ணுவீங்க, அதாவது பிளாஸ்டிக் நோட்டே பெரிய அளவு ஹார்டான பிளாஸ்டிக். நீங்க புஷ் பண்ண நடக்கும்னா அந்த ரேம் வந்து ஆட்டுக்கும், ஆட்டப்பட்டா வந்து இந்த ப்ளூ ஸ்கிரீன் வந்து சரியா. ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, இட் வில் ஹேப்பன் விளங்களா. அப்படியே என்ன ஒன்றும் இல்லை, நீங்க அப்படியே வந்து பிசிக்கலா ஓப்பன் அது எந்த இல்லை, நீங்க டப் பண்ண ஓப் பண்ணி போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செய்ய வேண்டியது உங்களோட சார்ஜ்ல இருந்து சார்ஜை வந்து அன்பிளக் பண்ணி சார்ஜர் வந்து அன்பிளக் பண்ணிக்கணும். எந்த ஹார்ட்வேர் இஷ்யூ வரையிலையும் ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜர் அன்பிளக் பண்ணிக்கணும். ஏன்னா ஷார்டேஜ் வர வாய்ப்பு இருக்கு, போர்டு ஏரியாவும் வாய்ப்பு. ஸோ அதை என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜர் கட்டுங்க, தென் அதுக்கு ப்ரௌஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, தென் ஆன் பண்ணுங்க ஒர்க் பண்ணுங்க சரியா. இல்ல கண்டினியூவா வந்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்லாட் இல்லைங்க ரேம் ஸ்லாட்டுக்குள்ள வந்து ரைட் படிப்போம் டஸ்ட் ஏதோ போயிருக்கு சம்திங் ஏதோ ஒன்று சரியா. ரைட், சரி, இதை விட ஒரு இஷ்யூ சார்ஜ் பண்ற இஷ்யூ இல்ல சரியா. பட் என்னென்றால் இப்ப வர லேப்டாப் பொறுத்தவரை ஹை பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், முதல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் குறையும். நீங்க சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கல, இங்க என்னென்றால் எல்லாமே வந்து பேஸ்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஹீட்.
எல்லாத்துக்கும் ஹீட் தான் காரணம். ஹீட் கூட கூட என்ன செய்யும், ப்ராசஸ் குறையும். ரைட், என்ன சொல்றது, எப்படி சொல்லுவோம் மேக்ஸ்ல, ரிலேட்டிவ் என்ன சொல்றது, பகுதி விடமாற்றல் வீதம் என்ன சொல்லுவாங்க, மேல ஒரு கிலோ ஒரு 5 கிலோ என்ன சொல்றது, நேர்வீத சமன் என்ன சொல்றது இங்கிலீஷ்ல, சம்திங் சொல்லுவாங்க தெரியுமா, மேல கூட ஐ மீன் பி சமன் என்வியோ என்ஓவிஎன் சம்திங் இது இருக்குல்ல, pressure equal to volume over area kind of நேர்மாறு விகித சமம். சரியா, இதை கூட்டினீங்கன்னா அது என்ன செய்யணும், குறையும், ஈக்குவல் ஆகும். ரைட், சோ ஹீட் கூடும் போது அங்க என்ன ப்ராசஸ் குறையும், அப்பதான் லேப்டாப் லைஃப் டைம் வந்து மெயின்டைன் ஆகும். சோ இங்க இஷ்யூ வந்து என்னென்றால் ஹீட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து இப்ப வர ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து கூட அதிக ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ என்ன ப்ராசஸர் வந்து தண்ட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சு கொண்டே போகும். ஸோ இங்க இஷ்யூ என்னென்றால் நீங்க பேட்டரி போடுறீங்க, பேட்டரியாலையும் எக்ஸ்டர்னலா ஹீட் வந்து உள்ள கொண்டு வரப்படும். பேட்டரியில சார்ஜிங் யூஸ் பண்ணி ப்ராசஸரும் ஹை ஹீட்ல வந்து ஒர்க் பண்ணிக்கல, உங்களோட பிசி வந்து இன்னும் இஷ்யூ ஆகும். ஸோ அதுக்கு ஒரே இது வந்து ஒர்க் என்ன சொல்றது, அதுக்கான ஒரே சொல்யூஷன் சொல்லலாம். நீங்க என்ன சொல்றது, ஒரு ஃபேன் எக்ஸ்டர்னல் ஃபேன் இருக்கு நினைக்கிறேன் கீழே யூஸ் பண்றது, ஃபிக்ஸ் பண்ணி போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அதை போடும், நாங்க அதை என்ன செய்யணும்னா பவர் வந்து போட்டுருக்கோம். அண்ட் நீங்க வந்து உங்களுக்கு லேப்டாப்ல தான் உங்க மடியில வச்சு யூஸ் பண்ணது நாட் குட் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கூடான விஷயம் இல்லை. ரைட், என்ன அவ்வளோ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ வர லேப்டாப்னா ஹேவிங் 5 பெர்ஃபார்மன்ஸ் லேப் அண்ட் ஒரே ஒரு சிங்கிள் இதுதான் வந்து இருக்கும். சரியா, இட் மீன் இது ரைட், நாங்க பார்ப்போம் ஹீட் சிங் பாகைகளை பார்ப்போம். ஸோ அதுக்கு ஒரே ஒரு ஃபேன் தான் இருக்கும். அண்ட் இப்படி ஒரு என்ன சொல்றது ஹீட் சிங்கோட சேர்ந்து தான் இது வந்து வரப்போகுது. ஒரு என்ன கொப்பரை சப்பு, ரைட், சப்பு லேயர்னால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஒரு இதுதான். இதுல நத்திங் ஒன்றுமே இல்லை, நாங்க இதுல ஒன்றுமே இல்லை, சும்மா வெறும் என்ன சொல்றது ஒரு ஃப்ளோக்கானது மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுக்குள்ள ஹீட் இதுக்குள்ள தான் வெளியில வரணும், உள்ளே போகும். ரைட், லேப்டாப் பொறுத்தவரை இந்த பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு பிசியில அந்த இஷ்யூ இல்லை, லேப்டாப்ல வந்து மேனுவலா வந்து ஹீட் வெளியில போறதுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ். ரைட், ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ரைட், ஃபைன். ஸோ வேற ஏதாவது விஷயம் இருக்கா போமா சரி. ரைட், தென் நாம போற நெக்ஸ்ட் பார்ட் ப்ரொசஸர் பார்த்துட்டோம். ஏதாவது விஷயம் இருக்கா ப்ரொசஸர்ல, தென் அது வந்து ஈஸியா இருக்கும். ப்ரொசஸர் ஏதாவது விஷயம் இருக்குதா, இருக்குதா கேர்ள்ஸ், அது அப்படியே இருக்கும் கதை. சி கொஞ்சம் சொல்றேன் செகண்ட் மீன் ரெண்டாவது செஷன் இருக்கீங்க, கொஞ்சம் பிளெக்சிபிளா கதையும். பாய்ஸும் அப்படிதான் இருக்கீங்களா, கேர்ள்ஸும் அப்படிதான் இருக்கீங்க. இது வந்து இது ஒன்றுன்றாங்க நல்லா சாப்பிட்டாலும் வந்து ரைட். Any issues? It's just a copy. No one. Issues? ப்ரொசஸர் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குதா புரியும், அவ்வளவுதான் புரியும். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா ரைட். ஸோ டீச்சிங்ல போவோம். சரி, என்னன்னா போன கிளாஸ் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் ப்ரொசஸர். ஸோ இந்த ப்ரொசஸர்ல என்ன நடக்க போகுது, இதுக்கு மேல இதை கிட்டத்தட்ட டச் பண்ணக்கூடிய மாதிரி, ரைட், வேர்டை விடுங்க, கிட்டத்தட்ட டச் பண்ணக்கூடிய மாதிரி மேல உள்ள இந்த பகுதி தான் ரைட். எங்களோட என்ன சொல்றது என்ஜின்ல அந்த போது இருக்குல்ல, என்ன சொல்றது சம்திங் சொன்னீங்களா ரேடியேட்டர், ரைட், அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ இது வந்து என்ன செய்ய போகுதுன்னா இதுக்கு மேல வந்து இப்படி பிக்ஸ் ஆகிருக்கு. ரைட், இதுதான் இந்த கேசி, சாரி என்ன ஈசி, ரைட், கீசிங் சொல்றோம். சரி, இதுல தொழிலை பொறுத்தவரை என்னென்றால் ஒரு ப்ரோசஸர், ரைட், நார்மலா வந்து நம்ம ப்ரோசஸர் அப்படி பார்த்தோம் ஃபெட்ச், டிகோட் அண்ட் எக்ஸிக்யூட். என்னென்ன சொல்லுங்க fetch, decode, execute. So இந்த ப்ராசஸ் என்ன நடக்கும்னால் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட் வந்து வெளியில வரும். சோ ஒரு தனி ப்ராசஸரால ஹீட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண இயலாம். விளங்குதா? இப்ப நீங்க வந்து இதுல டச் பண்ணி பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. விளங்குதா? வெளியில வந்து கொண்டு இருக்குது. இதை என்ன நடக்குது நினைக்கிறீங்க இந்த ப்ரொஜெக்ட் இருக்கு. சரி, இதுக்குள்ள வந்து ப்ராசஸ் நடக்குது. விளங்குதா? ஒரு ப்ராசஸர் ப்ராசஸ் பண்ணி கொண்டு இருக்கு. அது என்ன ப்ராசஸ் இருக்கு, நீங்க என்ன நடக்குது உங்களுக்கு ரைட். ஜிபியூ ஒன்று காட்டும், ஞாபகம் சிபியூ காட்டும், ஜிபியூ காட்டும். என்ன ஜிபியூ கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். அவரோட வேலை என்ன, கிராபிக்ஸை வெளியில கொண்டு போறது. என்ன
ஒரு சரியான கிராபிக்ஸ்னா படம், ரைட், பிக்சர், வீடியோ இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றது, இது அதுதான் செய்யுது. ஸோ இங்க வந்து என்ன இருக்கும், சிபியூ இருக்குமா, ஜிபியூ இருக்குமா? எஸ், ஜிபியூ இருக்கும். ஸோ அந்த ஜிபியூவும் சிபியூ ஒன்று தான். கிட்டத்தட்ட ப்ரொசஸ் என்ன நடக்குது, இவர்கிட்ட இருந்து மேக்ஸிமம் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதை வந்து என்ன செய்யுது, இவர் இந்த எக்ஸ்டர்னலா இருக்கும் இந்த ஃபேன், இவர் என்ன செய்ய வெளியில கொண்டு வர விளங்குதா? ஸோ இதுக்குள்ள என்ன சொல்றது, ஒரு ஏர் வென்டிலேஷன், ஒரு ஏர் ஃப்ளோ ஒன்று இருக்கு இல்லையா, ரைட்? ஸோ எனக்கு இதுல பக்கத்துல நிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஹீட் வந்து வருது. ஸோ இதேதான் எங்கேயும் வந்து வரப்போகுது. இப்ப இவர்களோட தொழில் என்ன, வெறும் பிக்சரை ப்ரொடியூஸ் பண்ண மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, இது ப்ராசஸ் பண்ணணும், எடிட் பண்ணி என்ன சொல்றது, மீன் அதான் ப்ராசஸ் பண்ணணும் டோட்டலா, ரைட்? நீங்க ஏதாவது செய்ய போறீங்க, செய்துட்டு அவ்வளவு செய்யணும், வெளியில கொண்டு வரணும், எல்லாமே இவர் தான் செய்வேன். இவ்வளவு அவ்வளவு ஹீட் ஆகுது, ரைட்? ஸோ அதுக்கு தான் வந்து இங்க செப்பரேட்டா ரெண்டு பேர் இருக்காங்க. இவர் நாங்க ஹீட்டிங்னு சொல்லுவாங்க. இவர் என்ன செய்வேன், இவர் ஐ திங்க் அலுமினியம் பண்ணிருக்கேன். இவர் இது வேண்டி சரியா, ஐ டச் பிசிக்கலா வந்து விளங்குதா, கடத்தல், கதிர்வீச்சு சம்திங் எல்லாம் இருக்குல்ல, அந்த ப்ரோசஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏல பயோ மேக்ஸ் படிச்சாங்க தெரியல, ஓவரையும் இருக்கு, ரைட்? ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆக புரியுது, கடத்தல், கதிர்வீச்சு, உலகாகும், ரைட்? கைண்ட் ஆஃப் இதுவும் வந்து ஃபர்ஸ்டா பிசிக்கலா வந்து என்ன செய்யுது, ப்ரொசஸர்ல இருந்து ஹீட் ஆகி வருது, ரைட்? ஹீட் சிங் எடுக்கும். தென் ஹீட் சிங்ல இருந்து ஃபேன் வந்து என்ன செய்யும், வெளியில கொண்டு போகும். விளங்குதா? இதுக்குள்ள இவர் வந்து ரைட், இவர் ரைட் ரொட்டேட் ஆகிறது மூலம் வந்து என்ன பண்ணால், இதுக்குள்ளால வந்து ஏர் ஃப்ளோ வந்து மேல போகும், கீழால வந்து மேல போகும், சரியா? அதுக்குதான் இதுல வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த வட்டி வட்டி இருக்கிறது, ரைட்? சோ இதுதான் வந்து இங்க நடக்கும் போது என்ன நடக்குது, அப்சர்வ் அந்த டிஸ்ட்ரிக்ட் பே ஹீட் ஜெனரேட் பண்ண சி ஒரு ப்ராசஸ். விளங்குதா? வார ஹீட்டை வந்து என்ன செய்யுது, வெளியே prevent the CPU overheating. ஓவர்ஹீட்ல இருந்து என்ன செய்யுது, CPU அல்லது ப்ராசஸரை வந்து பாதுகாக்கும். யாரும் இல்ல, இவங்க சரியா, ரைட்? தென் ஃபேனை படிச்சுட்டு லேப்டாப் கூட கதைக்கு வரும். சரி, தென் வந்து என்ன, CPU ஃபேன். இவர் என்ன செய்யுது, போஸ்ரா ஃப்ளோ ப்ராசஸ் ஈஸிங் ஹீட், ரைட்? இவர் என்ன செய்யறார் என்றால், ஒரு காற்றூட்டத்தை வந்து என்ன நடக்குது, இவருக்கு செங்குத்தா வந்து கொடுக்குது, கிட்டத்தட்ட அதுக்கு ப்ரோசா இல்லைங்களா? எதுக்கு ப்ரோசா, எங்கட ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி மேல தான் வரப்போகுது, சரியா? ரைட்? ப்ரொசஸர் இப்படி இருக்குதுண்டா என்ன செய்யும், ஹீட் மேல வரும், ஏர் ஃப்ளோ கீழே இருக்கு, விளங்குதா? கீழே மேல வந்து ப்ரோசஸ் ஆகிட்டு போகுது ஏர் ஃப்ளோ. ஸோ வார ஹீட் என்ன செய்யும், டிசிபேட் பண்ணும், வெளியில தள்ளும். வெளியில வந்து என்ன நடக்கும், இதுக்குள்ள உள்ள ஹீட் வெளியில போய் குளிர்ந்த காற்று உள்ள வரும். ஓவர் ப்ராசஸ் வேற இவ்வளவு ஒன்றும் இல்லை, பட் இது வந்து அந்த வேலையை செய்யும். அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்து பிரஷ்லெஸ் பிரஷ், தெரியுமா? ரெண்டு பிரஷ் தான் வந்து இந்த மோட்டர் வந்து ஒர்க் பண்ண வைக்கும். இது வந்து பிரஷ்லெஸ் மோட்டர், இல்லைங்க? ரைட்? மேக்னெட்டிக்கலா ஒர்க் பண்ண முடியாது. இதுல எதுவுமே வந்து பிரஷ்லெஸ் மீன் போக போக லைஃப் டைம்ல வந்து தேயாகும், எப்பவுமே தேயாகும், ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்கு, லைஃப் டைம்ல ஒர்க் பண்ணும். அண்ட் ஹீட் கூட வரைக்குல கூட ஒர்க் பண்ணலாம், குறைய கேட்கல நோம்புல ஒர்க் பண்ணலாம். ஃபேன்ஸ் வந்து ரைட் டிஃப்ரெண்ட், ஃபேன் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகிற வீதம் வந்து டிஃப்ரெண்டா, சரியா? ரைட்? அதுவும் கிட்டத்தட்ட எப்படி சொல்றோம், எங்களுக்கு வந்து இது கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, செல்ஃபா வந்து ரைட் அண்டர்ஸ்டாண்டபிள் ப்ராசஸ் மாதிரி. இட் மீன் கைண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரைட்? ப்ரொசஸர் ஹை பெர்ஃபார்மன்ஸ் தருதண்டு போது இதை வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஹை பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இஏக்ல உங்களோட லேப்டாப்போ சரி, உங்களோட பிசியோ சரி, சரியா ஒரு சவுண்ட் வந்து தரும். பாய் கேள்விப்படி பாத்துருக்கீங்க, சென்ஸ் பண்ணிருக்கீங்களா? சரியா வந்து ப்ராசஸ் தான். ஆப்பிள் பீப்புளுக்கு வந்து தெரியாது, அதுக்கு சாத்தியம், ரைட்? பிசி வச்சிருக்காங்களுக்கு இது சாத்தியம். திடீரென்று என்ன சொல்றது, சரியான பவர்ஃபுல்லான ஒரு சவுண்ட் வந்து ஏர் ஃப்ளோ சவுண்ட் வந்து வரும், ரைட்? காரணம் என்னென்றால் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கூடும்போது ரைட் எங்களுக்கு வந்து இதுல இந்த இடத்துல இது வந்து ரைட், அதாவது இந்த ஃபேன் வந்து பிக்ஸ் ஆகும். ஃபேன் இது வந்து நாங்க ஃபேனை கொண்டு வந்து இங்க பிக்ஸ் பண்ண போறோம். பிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு பவர் வந்து யாரு கொடுக்க போறீங்கன்னா இந்த போர்ட்ல இருந்து போகும், சரியா? இந்த போர்ட்ல இருந்து வந்து பவர் கொடுக்க போறோம். ரைட்? சோ போர்ட்ல இருந்து வந்து என்ன செய்யுது, ஃபேனுக்கு வந்து பவர் கொடுக்க போறோம், ரைட்? இதுல இப்ப நான் அடுத்தது படிக்க, சப்போஸ் வந்து ப்ரொசஸர் ஹை பெர்ஃபார்மன்ஸ் செய்ய வேண்டிய தேவை இருக்கையில
போர்டு என்ன செய்யும் என்றால் ரைட் இந்த ஃபேனுக்கு வந்து எக்ஸஸான பவரை கொடுக்கும். எக்ஸஸான ஒர்க்குக்கான பவரை கொடுக்கும். ஸோ இது என்ன செய்யும் என்றால் இது ஒருவேளை பிரஷ் உள்ள ஃபேனா இருந்தா இதுக்கு வந்து ஹை லோ வந்து போயிடலாம் இல்லைங்களா, எக்ஸஸா வந்து போயிட்டு வரலாம். இட் மீன் நம்மளோட மோட்டர் மாறும், என்ன சொல்ற மோட்டர் பம்ப்ல இருக்கு மோட்டர். பட் இது வந்து என்ன செய்யணும், பெர்ஃபார்மன்ஸ் கூட கூட மாறும், குறையணும் கூடணும் இல்லைங்களா, ஃபிளெக்சிபிள் மீன் ஃபிளக்சுவேட் ஆகி வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யும் போது இதுல பிரஷ்லெஸ் மோட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. தென் அதே மாதிரி வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து கேட்கும் சரியா, லோ ஹை லோ ஹை கேட்ட மாதிரி வந்து இது ஒர்க் பண்ணி கொள்ளும். ரைட். ஸோ இதன் பிறகு வந்து ரைட். ஸோ இங்க வந்து என்னன்னா எங்களுக்கு லேப்டாப் சரியா, ஏதோ ஒரு லேப்டாப் ரைட் ஒரு எஸ் ப்ரொசஸரும் அதே மாதிரி அதுல இவர் தான் டிசி இல்லைங்களா. கிட்டத்தட்ட நாங்க என்ன சொல்றது இப்ப எதுவாக அது என்ன சொன்னீங்க ரேடியேட்டர் சார்ட் ஆஃப் ரேடியேட்டர் மாதிரி தான். பட் இது வந்து எப்படி ஒர்க் பண்ண போகும்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் தேர்மல் பேஸ்ட் வந்து இருக்குது ரைட், இது கொஞ்சம் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு ரைட். அங்க பாத்து நம்ம கொஞ்சம் இது கொஞ்சம் ரைட் ரைட் சரியா இதாகிடுது. இதுதான் என்னன்னா நான் கொஞ்சம் இதை கொஞ்சம் ஆல்ரெடி படகுதான் ஓகே ரைட். அது தேர்மல் பேஸ் சொன்னதானே. இப்ப இது வந்து ப்ரோசஸ் என்ன ரைட் ஒரு சரியான வேல வந்து போடுபடல போர்டுக்குலாம் வந்து இந்த தேர்மல் பேஸ் சரியா ரைட். ஒரு 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 செட் ஆஃப் ரூலுக்கு வந்து வச்சிருக்கணும். இது வந்து வெளியில நம்ம வந்து நான் காட்டிட்டேன் சரியா, அது மை மிஸ்டேக். பட் என்னன்னா இதை நான் கிளீன் பண்ணலாம், நோ வரிஸ் கிளீன் பண்ணலாம் ரைட். ஸோ இதுதான் வந்து தேர்மல் பேஸ் இப்படி ஒரு ஃபார்மெட்லாம் இருக்க போகுது. இங்க பாத்தீங்கன்னா ரைட் கிளீன் பண்ணி பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ப்ரொசஸர் சரியா, இது இன்போர்ட்ல வந்து இருக்குது அல்லது ஒன்போர்டா வந்து இருக்குது. இந்த ப்ரொசஸருக்கு மேல இதுல பாத்தீங்கன்னா தம்பி ஒண்ணுமே இல்லை ரைட். இது ஒரு ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி இருக்கு, ஒரு கோன் மாதிரி. ஸோ இங்க வந்து என்ன செய்ய போறோம்னா இதுக்கு மேல கிட்டத்தட்ட டச் பண்ணி வைக்க போறோம். இதுக்கு இடையில இந்த ரெண்டுக்கு முன்னாடி எது இருக்க போகுது, தேர்மல் பேஸ் போகுது. தேர்மல் பேஸ் தான் வந்து இங்க உருவாகிற கிட்ட இவருக்கு கடத்த போகுது சரியா. இவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து சரியா இதுல வந்து இப்படி பிக்ஸ் ஆயிருக்கு சரியா, இந்த இந்த பகுதியில வந்து இது பிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மோட்டர் வந்து இந்த மோட்டர்ல ஏர் ஃப்ளோ என்ன செய்யும், வெளியில தள்ளும் ரைட், வெளியில தள்ளுந்தானே ரைட். தென் இதுக்குள்ள என்ன நடக்க போகுது, கொஞ்சம் ஏர் இருக்கும், அந்த ஏர் வெளியிலே வரப்படல உள்ளே போகணும் சரியா. இது ஒரு சீல்டான பேக் மாதிரி ஓகே. இப்ப இந்த யார் என்ன செய்யும், ஹீட்டான யார் ஞாபகம் இருக்கா, பிரஷர் தியரம் தெரியும், தியரி ஒரு தியரம் அமுக்க விதி, அமுக்க விதி தெரியும். ஹீட்டர் மீன் அமுகம் கூடா மூவ் ஆகும், பிரஷர் கூடுதல் இருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி மூவ் ஆகும் ரைட். அதே ஒர்க் தான் நடக்க போகுது. இங்க ஹீட்டான யார் என்ன செய்ய போகுது, மூவ் ஆகும். இங்க ஹீட்டான பிரஷர் குறையுமா, குறையுமா குறையும். ஸோ குறையுமா குறையுமா பிரஷர் கூடுமா ரைட். கூடுதல் என்ன நடக்க போகுது, இங்க வர. ஸோ இங்க உள்ள பிரஷர் குறைஞ்ச வாலி வந்து என்ன செய்யும், இங்க போகும் விளங்குதா. ஷார்ட் ஆஃப் தியரம் அதாவது பெருசா அவங்களுக்கு யோசிக்க தேவையில்லை, சும்மா சொல்றேன் விளங்க, அவ்வளவு எங்களுக்கு தேவையில்லை. பட் எங்களுக்கு தேவை என்ன, இங்க உள்ள குளிர்ந்த வழி வந்து இங்க போகுது, இங்க உள்ள ஹீட்டான வழி வந்து இவரத்தை வரப்போகுது. வரைவில் இந்த ஃபேன் வந்து குளிர் வீச்சு குளிர் என்ன சொல்றது குளிர் வீச்சு குளிர்ந்தா புறம் என்ன நடக்கு, திருப்பி இப்படி போகும். இது இது வந்து ரொட்டேட் நடந்து கொண்டே இருக்கு. இதுக்குள்ள இருந்து வெளியில போகாது, ஏர் வந்து வெளியில போகல, இதுக்குள்ளேயே ஒரு சீல்டா தான் இருக்கும். ஸோ இங்க இங்க போகுது, இங்க இங்க வரப்போகுது. இதுக்கு இதுல வந்து கூல் டவுன் பண்ணக்கூடிய ஃபேன் விளங்க, இதுவும் வந்து பிரஷ்லெஸ் மோட்டர். ஸோ இது வந்து என்ன செய்ய போகுது, கூல் டவுன் பண்ணி இதுக்குள்ள உள்ள இதை வந்து என்ன செய்யுது, கம்ப்ளீட்டா வந்து செய்யுது. இப்ப வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எங்களுக்கு வந்து சேம் தான் ரைட். ஒரு லேப்டாப்பும் ஒரு பிசியும் வந்து கிட்டத்தட்ட சேம். இதுல வந்து பாருங்க எவ்வளவு பெரிய ஹீட் சிங்க் இருக்கு, எவ்வளவு பெரிய ஃபேன் இருக்கு இருக்கா.
இதுல பாருங்க சேம் தான், கிட்டத்தட்ட 2 ப்ராசஸும் ஒன்று தான். இப்ப இங்க என்ன நடக்குது, ஒரு குட்டியோர் ஃபேனும் அதுவும் அதுக்கு மேல கூட இல்ல, ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இந்த ஏஆர் வென்டிலேஷனுக்கான இது ஒன்று இருக்கு. ரைட், இப்ப இந்த ரெண்டுலையும் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட் வந்து வருது. எதுல குயிக்கா கூல் டவுன் ஆகும், பிசிலையா லேப்டாப்லயா? ரைட், பிசிலையா லேப்டாப்லயா? பிசில இதுல கூலர் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு மெச்சுவர்டா ஒண்ணும் இல்ல, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு கூலர் சிஸ்டம் அவங்ககிட்ட இல்ல. சோ நாங்க யூஸ் பண்ற லேப்டாப்புக்கும் பிசிக்கும் டிஃபரெண்ட் விளங்குதா? ரைட், நீங்க ஒரு பிசிய ரைட் பில்ட் பண்றதுக்கும் ஒரு லேப்டாப்பை பர்சனலி யூஸ் பண்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. சரியா? ஹை பர்ஃபார்மன்ஸ் நீங்க போக வேணும்னா லேப்டாப்ல சாத்தியம், ஸ்பீடா ஒர்க் பண்ணணும். நீங்க மேபி கூட எடிட்டர்ஸ் இருக்கீங்க, இல்லைங்க எடிட் பண்றவங்க கிரியேட் பண்றவங்க இருக்கீங்க. ரைட், நீங்க யூஸ் பண்ற டூல்ஸ் வந்து இருக்குதானே, போட்டோஷாப், ரைட், கேன்வா. மெயினா கேன்வா வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல் தானே. எதாவது போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், ஆஃப்டர் எஃபெக்ட். ஆஃப்டர் எஃபெக்ட்லாம் பயங்கரம் தெரியுமா? ஆஃப்டர் எஃபெக்ட் அனிமேஷன் செய்யக்கூடிய டூல் மாதிரி கிட்டத்தட்ட யோசிக்கணும். அதுக்கெல்லாம் ஹை பவர் வந்து இருக்கு. இப்போ நீங்க விஷுவல் கோட், ரைட், விஷுவல் கோட், தென் ஆல்சோ அதை விட ஆஹா ஹை இது வந்து பிளெண்டருக்கு பண்ணிக்கலாம். பிளெண்டர் ஓகே, அது த்ரீ அனிமேஷன் இருக்கு. ரைட், அது நார்மல் ஆவா. இதை விட நான் கோடிங் போகிறேன், மொபைல் கோடிங் போகிறேன் இன்னும் பாருங்க. சரியா? ரைட், அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் இருக்கு, அதுங்களுக்கு தேவையில்லை. நான் நார்மலா சொல்றேன். ரைட், ஆன்லைன் பேஸ்ட் இல்லாத சாஃப்ட்வேர். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கூட. சி, இப்ப நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கூட்டா கூட என்ன நடக்குது, ஹீட் கூடும் தானே. ரைட், இப்ப சொல்லுங்க, உங்களோட எல்லாத்துக்கும் இப்படிதான் இருக்க போகுது. எப்படியோ வந்து இப்படி ஒரு கூலர் சிஸ்டம் தான் ஒர்க் பண்ண போகுது. உங்களோட லேப்டாப்பை நீங்க என்ன செய்றீங்கன்னு விளங்குதா? ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல ஹீட் வந்து வெளியாகிற வீதம் வந்து குறையும். ஹீட் வெளியாக என்ன நடக்குது, ப்ராசஸர் இம்பேலன்ஸ் ஆகும். இட் மீன் ஹார்ட் என்ன சொல்ற ஹார்ட்வேர் வந்து சொல்ற டவுன் ஆகும். இல்லைங்களா? ப்ராப்பரா வந்து ஹார்ட்வேர் வேலை செய்யும். ஸோ லேப்டாப்பா பிசியா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் கேட்டா ஹை ப்ராசஸருக்கு சூஸ் பண்ணுவீங்க பிசி. விளங்குதா? ரைட், ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட ஒரு வந்து வராங்க. ஸோ ஒரு ஹார்ட்வேர் பீப்புளுக்கு ஃபர்ஸ்டான ஒரு ஐடியாலஜி என்னென்றால், உங்கள்ட்ட ஒரு பர்சன் வராங்க, அவர் ஒரு கேம் டெவலப், ஒரு டெவலப்பர், கேம் டெவலப், நாட் டெவலப்பர், கேம் டெவலப். சரியா? ஏன்னு சொல்றோம், விஷுவலான ஏதாவது ஒன்று செய்யறாங்க, டெவலப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹை பர்ஃபார்மன்ஸ் வரும். ஒரு கோட் டெவலப்பரா இருந்தா, வெப் டெவலப்பரா, சும்மா டெவலப்பரா இருந்தா அவங்களுக்கு பெரிய அளவு வந்து தேவைப்படும். பட் கேம் டெவலப்பர்னா கொஞ்சம் 3D அது வச்சுப்பாங்க. ரைட், ஹை பர்ஃபார்மன்ஸ் செய்யக்கூடிய அல்லது ஒரு வீடியோ எடிட்டர் வராங்க. சரியா? இப்போ அவங்களுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு லேப்டாப்பா பிசியா? ரைட், ஏய் ஏய் இப்பதான் என்னது ப்ரொசஸர்ல ஒர்க் வந்துச்சு என்ன செய்யுது, கூட இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் கூட இருக்கலாம், என்ன வேணா கூட இருக்கலாம். பட் ஹீட் வந்து வெளியில போனாலும் ப்ரொசஸர் நார்மலா ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து எங்கள்கிட்ட செட் ஆஃப் பெரிய அளவுக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஆன எதுவுமே இல்லை. விளங்குதா? எங்கள்ட்ட அவ்வளவு பெரிய கூலர் சிஸ்டம் இல்லை. ரைட், இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு கேம் டெவலப்பர், என்னோட லேப்டாப் மட்டும்தான் இருக்கு. சரியா? நான் வேற எதுக்குமா போறதா ஐடியா இல்ல. எனக்கு பிசியை தூக்கி கொண்டு போயிடாது. நான் இப்ப இங்க ஒர்க் பண்ணுவேன், இன்னொரு நாள் பல்லாமல ஒர்க் பண்ணுவேன், இன்னொரு நாள் வேற ஒரு ஒர்க் பண்ணுவேன். பிசியை தூக்கி கொண்டு போயிருமா? இல்ல. இப்ப எனக்கு வந்து நீங்க என்ன சொல்றது, பெர்ஃபார்மன்ஸ் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா என்னோட நோமல் தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்னால லேப்டாப் தான் இருக்குது. இட் நாட் ஹேவ் மச் மோர் ஃபேனோட ஃபேனோ எதுவும் இல்ல. இப்ப எனக்கு தரக்கூடிய சொல்யூஷன் என்ன? என்னது? ஏசி ஏசி இருக்கு. எஸ், அப்சல்யூட்லி அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சி, ஏன் சாஃப்ட்வேர் பீப்புள் ஏசிக்குள்ள இருக்கணும்ன்றது நம்ம சாஃப்ட்வேர் பீப்புள் மட்டும் இல்ல, ஒரு டெவலப்பர் ஆகும், கேமர், ஒரு ப்ராசஸ் பீப்புள் ஆகும், சரி, ஏன் ஏசி ரூமா அவங்க சூஸ் பண்றாங்க இல்லைங்களா? கூட இருக்கிறதுக்காக ஒரு கம்பெனி உங்களுக்கு ஏன் ஏசி ரூம் தருதுங்க? ஏசி ரூம் தரதுக்கு நல்லா இருக்கும், உங்களை பாதுகாக்கோ, உங்களை பத்தி எந்த கவலையும் உங்களுக்கு இல்ல. இல்ல இல்ல எல்லாமே இருக்கு. சரி, அவங்களுக்கு ஹெச்ஆர் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ரைட், ஓகே. சி, கம்பெனி வந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் வச்சிருக்கு. சரி, அப்படி சொல்லிடாது. இல்ல, நான் சொல்றேன் நோமனா. ரைட், சரி, நான் ஒரு கம்பெனி கேட்டா எனக்கு அப்படி இருக்காது. ரைட், பட் எங்களை டிவைஸை பாதுகாக்கிறதுக்கு இல்லைங்க. 400 கம்பெனி வச்சா நான் பிள்ளைல தானே.
ஸோ ஒரு டிவைஸ் உங்களோட டிவைஸை வந்து பாதுகாப்பு அங்க வந்து ஏற்றிக்கணும். பிகாஸ் எப்பவுமே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை பொறுத்தவரை அங்க எப்பவுமே வந்து லேப்டாப்போ இதோ வந்து விளங்குது அவங்களோட பிசிஸோ வந்து ஓப்பாக இல்லை விளங்குதா. பிகாஸ் உங்களோட சிஸ்டத்துக்கு வந்தவங்க செக்யூரிட்டி வந்து கொடுத்து வரணும்னா 24/7 24 மணி நேரம் உங்களோட பிசி வந்து ஒர்க் பண்ணும். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை பொறுத்தவரை உங்களோட பர்சனலா தரது இல்லை, நான் சொல்ற கம்பெனியில அங்க வந்து ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்கணும். லைக் மீன் அவங்க வந்து செக்யூரிட்டி தரணும்னா லேப்டாப் வந்து ஒன்ல இருக்கணும். ஸோ இதை வந்து சாத்தியப்படணும்னா டெஸ்க் கம்ப்யூட்டர்ஸ் வந்து சாத்தியப்படும். ஸோ அவங்க சாத்தியப்படணும்னா என்ன செய்யணும், கட்டாயம் ஏசி வேணும். இப்போ வேணாங்களா கம்பெனிஸ் வந்து ஏன் ஏசி வச்சிருக்கணும், பேங்க்ஸ் ஏசி வச்சுக்கலாம். ரைட், பிகாஸ் சிஸ்டம் வந்து லோங்கா வந்து ஒர்க் பண்ணணும்னா தரும். ரைட், எனக்கு வந்து இப்ப இன்னொரு விஷயம் என்னடா சிஸ்டம் ஏசி வந்து எனக்கு பிடிக்காதுன்னா யூஸ் பண்ண போறது இல்லை. இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா நான் ஏசி யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு தரப்பட்ட விஷயம் என்ன எஸ் பேஸ்மெண்ட் என்ன எக்ஸ்ட்ரா ஃபேன் யூஸ் பண்ணணும் விளங்குதா. ரைட், அதையும் தாண்டி ஒரு ஆப்ஷனும் இருக்கா இல்லையா, இதை விட ஏதாவது ஆப்ஷன் இருக்கா. கூலர் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குமா, எஸ் கூலர். ஓகே, எடிஷனலா வந்து என்ன செய்யலாம், எங்களுக்கு சுற்றி ஃபேன் வைக்கணும். சரி, டெஸ்க்கு வந்து ஃபேன் வந்து எடிஷனலா தான் ஆகும். கூலர் சம்பந்தப்பட்ட ஃபேன்ஸோ சரி சம்திங் இது. ரைட், எதுவோ எது எதெல்லாம் கூல் பண்ணக்கூடிய சிஸ்டமோ வெண்டிலேஷன் பண்ணக்கூடிய சிஸ்டமோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சி இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஹார்ட்வேருக்குள்ள கதைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, சி நாங்க ஹார்ட்வேரை வந்து பேர்ன்றதோ அதை அக்செப்ட் பண்றதோ அதை சொல்றது ரிப்பேர் பண்றதோ விஷயம் இல்லை. அது லோங்கா வந்து யூஸ் பண்றதுக்கான சஜஷன்ஸ் கொடுக்கணும். சி நீங்க அப்படின்னா என்ன, ரைட், இட்ஸ் நாட் ஆக்சுவலி லிக்விட் கூலிங். அங்க இருக்கிற விஷயம் என்னடா, இட்ஸ் மிக்சட் வித் கெமிக்கல் விளங்குதா. என்னடா சேம் தான், இதுக்குள்ள என்ன ஓடி தெரியுது, இதுக்குள்ள என்ன ஓடி தெரியுது, ஏயா அங்க என்ன ஓடி தெரியுது, லிக்விட் அவ்வளவு விளங்குதா. டீச்சிங்காக இருக்கும், டீச்சிங்கா நடத்தலாது. அடே ப்ரொசஸருக்கு டிரெக்டா போயிட்டு எந்த கேட்கிறேன்னு டச்சா டீச்சிங் இருக்கும். சரி என்னடா அங்க பண்ணி இங்க அந்த கேமிங் பிசிக்லாம் பாத்துருக்கீங்களா, தண்ணி மாதிரி எல்லாம் ஊத்தி பாத்துருக்கீங்களா நீங்க. விவகாரத்துல வந்து நிறைய டெக்னாலஜி வடிவெடுக்கலாம் ஆசையா ஒரு வீட்லயே தண்ணி ரைட். ஏடி இந்த போர்ட்ஸுக்கு வந்து பெருசா சொல்ல இந்த செட் வந்து கொடுக்குறாங்க. ரைட், அதாவது அந்த ஃபுல் போர்டே வந்து சொல்ல தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் விளங்குதா. பட் ஷுவலா வந்து அப்படி இல்ல, பட் அது தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா, அது என்ன சிஸ்டம், கூலிங் சிஸ்டம் தான் விளங்குதா. அதாவது லிக்விட் கூல் முறையில தான் வந்து போது ஹீட்டை வந்து வெளியில கொண்டு வரும். ரைட், விளங்குதா. ரைட், ஸோ அதுதான் அது கிட்டத்தட்ட என்ன சொல்றது விஷுவல் வந்து அது தண்ணிக்குள்ள இருக்கு மாதிரி இருக்கு, பட் நாட் ஆக்சுவலி தண்ணிக்குள்ள இருக்கு. சிஸ்டம் அப்படி கூலர் சிஸ்டம் தான் தண்ணிக்கு கொண்டு. ரைட், அதை தாண்டி வந்து சொல்லுது கொஞ்சம் ரைட், அது ஒரு ஷோர்ட் ஆஃப் இதுதான் விளங்குதா. ரைட், ஸோ ஃபேன் கூலர் சிஸ்டம் விளங்குதானே. ரைட், எங்களை வந்து நாங்க என்ன சொல்றது கண்டினியூவா வந்து ஒர்க் பண்ணணும் கொண்டு போகணும்னா இதான். இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க, ஸ்டக் ஆகி ஸ்டாப் ஆகுது அல்லது லோட் ஆகுதுன்றதுக்கான ரீசன் வந்தப்ப எங்களுக்கு வந்து என்ன ப்ராப்பரா வந்து ஃபேன் வந்து ஒர்க் பண்ணல. ரெண்டாவது உங்களோட ரைட் தெர்மல் பேஸ்ட பொறுத்தவரையில செமி லிக்விட் ஃபார்மட்ல வந்து இருக்கும். என்ன சொல்றது பாகுத்தன்மை செமி லிக்விட் தானே சம்திங் வேர்டு இருக்குல்ல முக்கியம் பாகு நிலை செமி லிக்விட் ஃபார்மட் அது விளங்குதான் என்ன சொல்ல வரணும். ரைட், பாகுத்தன்மையில வந்து இருக்கணும், அதாவது இது காஞ்சிடக்கூடாது. காஞ்சா இதுக்கும் இதுக்குமான என்ன சொல்றது ரைட் அது டச் ஆகும். ஸோ அது வந்து தெரியும் ஹீட்டை வந்து ப்ராப்பரா காணும். சரியா, ரைட், ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கும். ரைட், இது கொஞ்சம் என்ன சொல்றது எங்களுக்கு அந்த அளவுக்கு மிரட்ட வேண்டிய தேவையான பாட்டு இல்லை, பட் தெரிஞ்சு ஒன்று. ரைட், நம்மளோட பிசி இந்த லைஃப் டைம் கூட்டுறதுக்கான வே. தென் ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி மெமரி. சரியா, என்ன என்ன சொல்லிருக்காங்க ரைட். See,
ரெண்டு டைப் ஆஃப் ரைட் கவனிங்க, ரெண்டு டைப் ஆஃப் மெமரி வந்திருக்கு. இனி இனி வந்து நாங்க ப்ரொசஸருக்கும் அடுத்த ப்ரொசஸருக்கு கிடையாது. இப்ப ப்ரொசஸர் படிச்சிட்டோம் இல்லையா, ப்ரொசஸர் படிச்சிட்டோம் அன்னைக்கு வந்து பார்த்தோம். தென் ப்ரொசஸரை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஃபேன், இன்னொன்று வந்து ஹீட் சிங்க். இது ரெண்டும் பார்த்துட்டோம் இல்லைங்களா. இனி வந்து ப்ரொசஸர் மாதிரி இன்னொரு ஆள் வந்து படிக்கணும். ரைட், ஸோ அதுக்கு தான் நாங்க இப்போ கொஞ்சம் மூவ் ஆகி போவோம். ரைட், ஸோ ஓகே, ரெண்டு மெமரி வந்து இருக்கு சரியா. மெமரி மீன்ஸ் ஏதாவது சொல்றாங்க, நாங்க ரெண்டு ஃபார்மட் ஆஃப் மெமரி வந்து ஒன்று வந்து volatile, இரண்டாவது நான் volatile சரியா. volatile என்ன என்ன சொல்றது, ரைட். volatile memory needs a constant power supply to hold the data. ரைட், volatile பொறுத்தவரையில எங்களுக்கு வந்து ரைட் பவர், எலக்ட்ரிக் பவர் வேணும். இவர் வந்து தண்ட பாட்டுக்கு ஞாபகம், இட் மீன் ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லைங்களா. ஒரு ஒரு இங்க என்னென்னால் பிசியை பொறுத்தவரையில மெமரி தான் மெயின் இல்லையா. அவர் அன்றைக்கு பார்த்தோம் ப்ரொசஸருக்கு வந்து என்ன நடக்குது, இப்படியெல்லாம் செய்யன்னு தெரியும் என்ன, அவருக்குள்ள வந்து டேட்டா வந்து போகுதோ சரி, பவர் போகுதோன்னா அவருக்கு செய்ய தெரியும். பட் அதுக்கான மெமரி இல்ல, நடக்க தெரியும், எந்த வேலை நடக்கணும்னு தெரியாது. அதை யார் ஹோல்ட் பண்ணி இருக்கிறதுன்னு சொன்னாங்க, ரேம் என்ன. ரைட், கேட் மெமரி வந்ததுல டிஆர்ஆர் பேர் சரியா. ரைட், அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பக்கம் வைப்போம். அதை நம்ம எஸ்ட்ராம் சொன்னோம் என்ன, ஸ்டாட்டிக் ரேம் சொல்லிட்டு காய்ச்சலாம் ஞாபகம். ரைட், சோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். volatile என்றால் நாங்க ரேம் தான் அழைக்கிறோம் சரியா. volatile என்ன கதா, பவர், அதாவது எலக்ட்ரிக் பவர் கொடுக்கும் போது இவர் வந்து தந்த மெமரி எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சு செய்யும். என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்கோ, என்னென்னலாம் தனக்கு தெரியுமோ அதெல்லாம் வந்து ப்ராப்பரா கொண்டு போகும் சரியா. பவர் போயிட்டால் இவர் தகவலையும் மறந்துடும். திருப்பி நம்ம பவர் பண்ண என்ன நடக்க போது, புதுசா திருப்பி வரும் சரியா. உதாரணத்துக்கு இவர் யாருண்டா, volatile யாருண்டா, என்னோட ரேம் சரியா. ரைட், இவர் தான் இந்த ரேம். சோ இது நம்ம பார்ப்போம் சரியா. இவர் தான் இந்த ரேம். சோ ரேமை பொறுத்தவரை என்ன நடக்க போகுதுன்னா கவனிங்க, நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணுவீங்க சரியா. பண்ணோன்னு என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் வந்து போர்டுக்கு வந்து போகும், போகுமா. ரைட், இதுதான் இந்த போர்டு சரியா. இப்ப நான் பவர் ஆன் பண்ண பிறகு இந்த இடத்துல இருக்கு சரியா. ரைட், இதுதான் உங்களுக்கு வந்து பிசிக்கு ரைட் பவர் ஆகி, பவர் வந்து இதுதான் வரும். இங்க விளையாடுறது எல்லாம் இங்க வந்து வரும், நம்ம பார்ப்போம். இங்க வந்தா பிறகு இங்க ப்ரொசஸருக்கு வந்து பஸ் என்ன செய்யும், கரண்ட் போகும் சரியா. அதை கண்ட்ரோல் பண்ணி குட்டி சிப்ஸ் இருக்குது, ரைட் டயோட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட வந்து பார்ப்போம். சோ இங்க இருந்து ப்ரொசஸர் போயிடுமா, போனோடனே அப்படி இங்க வந்து எனக்கு ரேம் பேஸ் சரியா. இதான் ரேம், நான் இதை வந்து கால் பண்ணி போறேன் சரியா. இவர் ரேம். சோ நான் என்ன செய்ய போறேன், இந்த பவர் போகிறதுக்கு ஒரு இவருக்கு போகும், ப்ரொசஸர் போகும், தென் மெமரிக்கு போகும். மெமரிக்கு போன ப்ரொசஸர் அண்ட் ப்ரொசஸ் ஸ்டார்ட் ஆகும் சரியா. ஏன் இப்ப கேஷ் மெமரி இருக்கு, இது இருக்கானே கேஷ் மெமரி கொஞ்சம் சின்ன ஒரு மெமரி தான். அதாவது இந்த ப்ரொசஸர்ல ஸ்டார்ட் அப் யூஸ் ஆகும் கேஷ் மெமரின்னு சொல்லுவோம். அதாவது ஒர்க் பண்ணா பிறகு இவர வந்து எல்லாமே ஸ்டார்ட் பவர் தான் பிறகு கூட முதல் வரந்தானே, ஏன்னா அது வரைக்கும் வச்சுக்கோங்க. பவனான பிறகு முதல் வரந்தானே டேட்டா டெலிவரி ஸ்டேட்டஸ் வரும். ரைட், அதுக்கான மெமரியை ஹோல்ட் பண்ணிருக்கு யாரு, ப்ரொசஸர். தென் அது கூட என்ன செய்யறது, ப்ரொசஸர் தெரியுமா, தெரியுமா இல்ல. இவர்கிட்ட குறைய தப்பாண்டு இவர்கிட்ட வந்து கேட்பேன், எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், இவருக்கு பவர் வந்துருக்கானே, பவர் இவருக்கு மத்தவனே இவருக்கு வந்து. சோ இவர் என்ன செய்வேன், ரேம் வந்து என்ன செய்வேன், இவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், தம்பி நீ ஸ்டார்ட் பண்ண ரெண்டாவது விண்டோஸ் போகும் சரியா. இவருக்கு பேர் விண்டோஸ் என்ன எங்க போகணும், திருப்பி இவர் என்ன செய்வேன், நான் ஆடுறதுக்கு கூட ஆல்ரெடி வந்த இருக்குது, நான் கொண்டு வரேன். இவர் என்ன செய்வேன், அங்க இருந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வருவேன், கொண்டு வந்து இவர் என்ன செய்வேன், திருப்பி ப்ராசஸர் கொடுத்து ப்ராசஸ் பண்ண வைப்பேன். ப்ராசஸ் பண்ணாத என்ன செய்யும், எங்களுக்கு விஷுவலா கிடைக்கும். ஹார்டிஸ்க்கு எல்லாத்தையும் வச்சிருக்கும், விஷுவலா ஒன்றையும் காட்டிடும், பார்க்க தெரியாது. ரேம் எல்லாத்தையும் வச்சிருக்கும், ஒன்றையும் விஷுவலா காட்ட தெரியாது. அது அவ்வளோத்தையும் காட்டுறதுக்கான பவர் யார்ட்ட இருக்கு, ப்ராசஸர் இருக்கும். ஸோ ப்ரொசஸர் ப்ராசஸ் பண்ணும்போது எங்களுக்கு விஷுவல் கிடைக்குது. இப்போ இது மாதிரி ஸோ அதை ஓர்டரா ப்ராசஸ் பண்றதுக்கு என்ன வேணும், எங்களுக்கு
இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சொல்லக்கூடிய மெமரி வேணும். இன்ஸ்ட்ரக்டிவ் மெமரியை தான் நாங்க ரேம் சொல்றோம். ரைட்? இட் மீன் நான் வந்து சொல்றது எனக்கு வந்து ரைட் இப்ப முழிச்சிட்டேன். ரைட்? எனக்கு வந்து மூளை வழியில இருக்குது. இப்போ என்ன மூளை வழியில வச்சிருக்கு. நான் விழிச்சிட்டேன். பட் எனக்கு ப்ரொசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு ஹார்ட் பீட் துடிக்கணும், லங்ஸ் ஒர்க் பண்ண வைக்கணும். இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது யாரு? என்னோட மூளை. கழிந்தோ இதை நான் சொல்ல போறேன். ரேமன் சும்மா சொல்றேன்னா ரைட் நீங்க சொல்லலாம் அதெல்லாம் இல்லை. பட் அது வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகுது. தென் எழும்பி நான் நடந்து போறதுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் யார் தர போது? என்ன மூளை. கைண்ட் ஆஃப் ரேம். சரியா? என்ற ரன் தான் என்ன செய்ய போது? என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை செய்யன்னு சொல்ல போகுது. பட் நான் நிக்கிறவங்க அந்த ரேம் வந்து ஒர்க் பண்ணுமா? திருப்பி அவரும் வந்து ஆஃப் ஆயிடுவே. ரைட்? ஸோ எப்ப எலக்ட்ரிக் பவர் உங்களுக்கு வந்து இருக்குதோ அப்ப ரேம் வந்து ஒர்க் பண்ண வெளிக்கணும். சரியா? எலக்ட்ரிக் பவர் ஃபுல்லா போயிட்டா நான் செஞ்ச எல்லா ப்ராசஸும் அது மறந்துடும். இட் மீன் நான் பண்றேன் உள்ள போறேன். இப்ப நான் இப்ப மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து ஒர்க் பண்ணி டைப் பண்ணி கொண்டு வச்சிருக்கேன். சரியா? நான் அன்பார்ச்சுனேட்லி அதை சர்வ் பண்ணிருக்கேன். சிஸ்டத்துக்குள்ள வந்து சர்வ் பண்ணிருக்கேன். ஒர்க் பண்ணிருக்கேன், எல்லாம் செய்திருக்கேன், சர்வ் பண்ண மறந்துட்டேன். ரைட்? இப்ப என்ன நடக்குது? சடன் இந்த பிசி ஆஃப் ஆயிடும். திருப்பி ஒன் பண்ணா அது வரணும். வரா? ரைட்? சர்வ் பண்ணாம இருந்தால் வருமா? வரா? என்ன? பட் என்ன பிரச்சனை என்றால் இங்க எங்களுக்கு வந்து பவர் இருக்கும்போது ரேம் வந்து என்ன செய்யும்? இது இது வந்து ரேம் வந்து எங்களுக்கு எந்தெந்த பவர் கிடைக்கிற டைம் அவரோட ப்ராசஸுக்கான எல்லா மெமரியும் வச்சிருப்பேன். ஸோ அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்டிவான மெமரி இருக்கும். இப்ப நீங்க சொல்லலாம் தானே ஒரு அப்ளிகேஷனை நான் என்ன சொல்றது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கேன். இப்ப எனக்கு வேர்டை இப்படி ஒன் பண்ணா இது இப்படித்தான் வரணும்னு யார் சொல்ல வேணும்? ரேம் சொல்ல வேணும் என்ன? ரைட்? பட் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், பவர் ஆஃப் பண்ணிட்டேன், அதான் எல்லாத்தையும் மறக்குது. என்ன? நான் திருப்பி ஒன் பண்ணிக்கல, நான் மைக்ரோசாஃப்ட் வேர்டை திருப்பி ஒன் பண்ணாலும் அது ஒன்னாகி வருது தானே. அப்ப அந்த மெமரி யார் வச்சிருக்கா? ஒரு அப்ளிகேஷன் நான் எப்போ ஓன் பண்ணாலும் அதே அப்ளிகேஷன் ஓபன் பண்ணணும் தானே. அதுக்கு ரன் தான் உண்மையான காரணம் நான் சொல்றேன். பட் இன்னொன்னு சொல்றேன், நான் பவர் ஆஃப் பண்ணணும்டா அந்த அப்ளிகேஷனை எப்படி எல்லாம் ஓன் பண்ணணும், என்ன செய்ய பண்றது மீன் அந்த அப்ளிகேஷனை ப்ரொசஸ் பண்றதுக்கான இதை வந்து மறந்துருக்கேன். அதை ஒர்க் பண்ண அதுல ஒர்க் பண்ண எல்லாத்தையும் மறந்துருக்கேன்னு சொல்றேன். என்னது என்னது சாத்தியங்கள் திருப்பி நான் ஓன் பண்ண அப்ளிகேஷன் ஒன்னாகுது. எந்த வேலைகள் மட்டும்தான் அங்கிறது இல்லாம போதே தவிர அப்ளிகேஷன் திருப்பி ஓன் பண்ணக்கூடிய மாதிரி. ஏ ரோம் தான் டோட்டல் ஃப்ரம் இட் மீன் ஹார்ட் டிஸ்க். விளங்குதா? ரொம்பன்னு சொல்லிடுறது ஹார்ட் டிஸ்க். ரைட்? எந்த எல்லா ப்ராசஸுக்குமான இதையும் நான் என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம் தானே. இன்ஸ்டால் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க்கு வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவேன், ப்ரொசஸருக்கு வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பேன். அதுக்கு பேர் தான் என்ன? ஞாபகப்படுத்தி பாருங்க. கேஷ் மெமரி சொல்லி என்ன செய்ய போறேன்? இது இப்படித்தான் ஒன்னாகணும்னு சொல்லி அவருக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கேன். விளங்குதா? ரைட்? அவருக்கு வந்து வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிடும். விளங்குதா? அதாவது இங்க இருந்து இங்க நடக்கலாம்ன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். பட் எப்படி நடக்கணும்ன்றதா ப்ராசஸ். விஷுவலாக எப்படி என்ன தெரியாது. அந்த விஷுவலா செய்ய வேண்டியதாரு ஹார்ட் டிஸ்கும் ரேம். பட் அது ஒரு தியரி மாதிரி எழுதி வைக்குமாறா ஹார்ட் சாரி எங்கட ப்ராசஸ். அதுக்கு தான் கேஷ் மெமரி அங்க இருக்கு. ஒரு தியரியா இருக்கும். இதுல ஸ்டார்ட் பண்ணி இதுல முடியணும். அதுக்கு தெரியும் மேத்தமெட்டிக் மட்டும்தான் தெரியும். சரியா? இப்ப எங்களோட லைஃப்ல எல்லாம் மேத்தமெட்டிக் தானே. ரைட்? இதை நீங்க அப்படியே என்ன சொல்லுவாங்க டிசை போடு சம்திங் பாருங்களா இருக்கலாம். இப்ப நான் இங்க இருந்து அங்க போறேன், அங்க இருந்து இங்க வரேன், இப்படில போறோம் இல்ல. இது எல்லாத்துக்குமே மேத்தமெட்டிக்கா நான் பார்க்கலாம். இங்க இருந்து நான் இத்தனை வாயில போயிருக்கேன், இத்தனை வாயில திரும்பி இருக்கேன், இத்தனை வாயில போயிருக்கேன், எவ்வளவு நான் சரிகளை நடந்திருக்கேன், இதெல்லாம் மேத்தமெட்டிக்கான சொல்லலாம். எங்களோட லைஃப் ப்ராசஸ் அவ்வளோதையும் மேத்தமெட்டிக்கலா சொல்லலாம் தானே. சோ ரெண்டும் ஒரே விஷயம் தான். எந்த லைஃப் ப்ராசஸ் தான் நான் பிக்சரா பார்த்தா ஹார்ட் டிஸ்கும் ரேமும் தொழில்படும். மேத்தமெட்டிக்கலா பார்த்தா ரேமும் ப்ராசஸரும் தொழில்படும். சொல்றவங்களா என்ன நடக்குது? ரைட்? ஸோ ப்ரொசஸருக்கு வந்து மேத்தமெட்டிக் மட்டும்தான் தெரியும். இப்படித்தான் ப்ரொசஸ் ஆகும், இப்படிதான் போகும் தான். பட் அதுக்கு வந்து விஷுவலா செய்ய தெரியாது. அதுக்கு ஹெல்ப் பண்றாள் யாரு? ஹார்ட் டிஸ்கும் ரேமும். ஸோ ரேம் ரெண்டுக்குமே பொருந்தும். எப்படி? மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் வேண்டி விஷுவலை இங்க இருந்து வேண்டி கொண்டு போய் ப்ரொசஸ் பண்ணுவேன். சொல்றவங்களா ப்ரொசஸர் சொல்லுவேன் தம்பி ஹார்ட் டிஸ்க்ல போய் இதை வந்து வேண்டி கொண்டு ப்ரொசஸ் பண்ணு சொல்லுவேன். மெமரி என்ன செய்யும்? அந்த டைம் வந்து இங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை வேண்டி கொண்டு போய் அதை திருப்பி ஹார்ட் ப்ரொசஸருக்கு கொடுத்து ப்ரொசஸர்
ப்ரொசஸ் பண்ண பிறகு வந்து எங்களுக்கு மானிட்டருக்கு வந்து கொண்டு வந்து இவ்வளவு வேலையும் வந்து யார் செய்வேன் RAM செய்யும். சரியா? ரைட். RAMல வேகம் ரைட். ஸோ இட்ஸ் volatile. விளங்குதா? ரைட். நாங்கள் படிக்கிறீங்களா முடிப்பா பார்ப்போம். ஸோ volatile மெமரி விளங்குதா? ஞாபகம் இருக்கணும்னா வந்து பவர் volatile. சரியா? volatile அதாவது எப்படி யோசிக்கணும்? வோல்டேஜ் டையல். வோல்டேஜோட டையா இருக்கும். விளங்கி இருக்கும். volatile. விளங்குதா? வோல்டேஜ் டை. ஞாபகம் வச்சுக்கிறது. நேம் விட்டா ஞாபகம் வச்சுக்கணும். வோல்டேஜ் டை. வோல்டேஜோட டையா வச்சிருக்கு. கரண்ட் இருந்தா ஞாபகம் வச்சிருக்கோண்டு யோசிக்கணும். விளங்குதா? அப்படி எடுக்கலாம் தான் ஷோர்ட். ஸோ volatile என்ன? பவர் இருந்தா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ non volatile இருந்தா பவர் இருந்தாலும் சரிதான் இல்லாட்டியும் சரி அது அதுல மெமரியை ஞாபகம் வச்சிருக்கு. யாரு? ஹார்ட் டிஸ்க். விளங்குதா? நீங்க பவர் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாட்டியும் சரி என்ன நடக்கும்? அதுக்கான மெமரியை வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சரியா? non volatile எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க? ஹார்ட் டிஸ்க். ரைட். ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி என்னாலும் ஹார்ட் டிஸ்க் தான். ரைட். அது டிஃபரெண்ட் இருக்கும். ரெண்டும் HDD என்னாலும் SSD என்னாலும் ஹார்ட் டிஸ்க் தான். மேல ரைட். இது விளங்கிட்டா? volatile non volatile. volatile என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. பவர் கொடுத்தா ஞாபகம் வச்சுக்கணும். பவர் இல்லைன்னா மறந்து. non volatile என்ன? எஸ். இது கிட்டத்தட்ட சொல்வது விட ஆள் மனசு மாதிரி. ரைட். நம்ம சம்டைம் ஹோமாக போனாலும் எங்களோட ப்ரோசஸ் எல்லாம் தலைவிட்டாலும் எங்களோட ஞாபகங்கள் விளங்குதா? ரைட். போதித பத்மால். ரைட். Let's move to the memory. RAM. சரியா? ஓகே. கழிவுகள் so 5 minutes. ஒரு
ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. So now மெமரின்னு சொல்லி ப்ராசஸர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அவர் இருந்தா அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணும். விச் மீன் ஒவ்வொரு தரமும் வந்து ஒன் பண்ணும் போது நம்ம ஈஸியா பவர் ஒன் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸர் வந்து அதோட வேலையை கண்டினியூவா செய்யும். அதுக்கு மெமரி என்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ ஒரு ஒரு ப்ராசஸுக்கு வந்து ரைட் சப்போர்ட் பண்ணக்கூடிய மெமரியை யார் கொடுக்குறேன், எங்களுக்கு ரேம் அது கொடுக்கும். சரியா? பட் ரேம்ல ஒரு விஷயம் இருக்கு என்ன, இது வந்து கிட்டத்தட்ட ரைட் 3 மெயின் பார்ட்ஸை வந்து நாங்க இன்டர் கனெக்ட் பண்ணணும். ரைட், இதுல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இத ப்ரொசஸரா ஞாபகம் வச்சுக்கோங்க, இத ரேம்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கால ஹார்ட் ஹார்ட் டிஸ்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ 3 படிக்கிறீங்களா உள்ள இருக்கும் ப்ரொசஸர் படிக்கிறோம். ஸோ ஒரு ப்ரொசஸர்ல ஒர்க் வந்து தெரியும். இட் மீன் ப்ரொசஸர் வந்து எப்போ ஆன் பண்ணாலும் தனக்கான ப்ரொசஸரோட வேவ் வந்து தெரியும். பட் அதுக்கான சரியான பாத் தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன தெரியும், டெம்பரரியான ஒரு மெமரியை வந்து அவர் யூஸ் பண்ண போறேன். பட் ப்ரொசஸர் ஹை ஸ்பீட் ஆனது, அதை அக்செப்ட் பண்ணீங்களா? ப்ரொசஸர் வந்து ஹை ஸ்பீட் இல்லையாமா? ரைட், பட் அவருக்கு வந்து மெமரி வந்து இல்லை. ரைட், ஸோ அதுக்கு பதிலா அவருக்கான மெமரியா வந்து என்ன கவனி. சரி, ரைட். ஸோ அதுக்கான பவர் வந்து யார் கொடுக்க போறேன் என்றால் எங்களுக்கு வந்து ரேம் கொடுக்கும். சரியா? இவரை விட இவர் கொஞ்சம் பவர்ல குறைவுதான். பட் மெமரியை வந்து ரைட் இவர்கிட்ட இவர் சி ஒவ்வொரு ப்ராசஸும் ஞாபகம் இருக்கா? கிளாக் டைம் அல்லது கிளாக் சர்க்கிள் ஏதாவது வச்சிருக்கோம். கிளாக் சர்க்கிள் வச்சுக்கோமா? ஒவ்வொரு ப்ராசஸர் சி அதுக்குள்ள குட்டி குட்டியா மில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர் டயாப்டர் சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராசஸருக்குள்ள ஒரு ப்ராசஸர். சரி, இப்படி வைக்கணும். ரைட், இது ப்ராசஸர், இது ரேம், எங்கால வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கு. சரியா? 3 மில்லியன் சரி. ரைட், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஹார்ட் டிஸ்க், ஹார்ட் டிஸ்க். ஸோ இதை வந்து நான் இங்கே வைக்கிறேன். விளங்குதா? ப்ராசஸ் மெமரியா ஹோல்ட் ஆகும் மெமரி இருக்கு. அது சொல்றாங்க தனக்குள்ள வந்து சேமிக்காது. பட் ப்ரொசஸருக்கான மெமரி இருக்கு. ப்ரொசஸ் மெமரி வச்சிருக்கு. இவர் ப்ரொசஸ் பண்ணும்போது அவருக்கான ப்ரொசஸருக்கான மெமரியா வந்து யார் டெம்பரரி மெமரி வந்து ஹோல்ட் பண்ண போறது ரேம் வச்சிருக்கு. சரியா? ரைட், ஸோ இவர்ல மில்லியன் கணக்கான ப்ராசஸ் சிங்கிள் டைம்ல நடக்குது. மீன் கணக்கு ப்ராசஸ் நடக்கும். மில்லியன் சொல்லியாது, மில்லியன் கணக்கான டயக்ராம் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அதை மட்டும் என்ன செய்யும் போது ப்ராசஸ் பண்ணும்போது இவர் ப்ராசஸ் பண்றதுக்கான மெமரியை வந்து யாருக்கு கொடுக்க போறேன், ரேம் கொடுக்கும். கொடுக்குமா? கொடுக்குமா? ரைட், ரேம் அது கொடுக்க போகுது. ஸோ என்ன நடக்க போகுது, இவர் இவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு தரமும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்க தேவைப்படும். இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறேன். கொடுத்து திருப்பி ப்ராசஸ் வந்து என்ன நடக்க போகுது, இங்க இருந்து ப்ராசஸ்க்கான ஒர்க் வந்து நடக்கும். இத ஒவ்வொரு முறையும் வந்து இதுக்குள்ள போய் இன்புட் ஆகி வெளியில வர அவுட்புட் ப்ராசஸ் அவ்வளவு வந்து ஒரு கிளாக் சர்க்கிள். ஒரு ஒரு சிங்கிள் ப்ராசஸுக்கான டைம் அது ஒரு கிளாக் சர்க்கிள், ஒரு கிளாக் சைக்கிள் ஏதோ. சரியா? இந்த கிளாக் சைக்கிள்ல வந்து இவர் என்ன செய்ய போறேன், ரன் வந்து இவரோட வந்து பரவலா ஒர்க் பண்ண போகுது. இப்படி மில்லியன் கணக்கான ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. ஒவ்வொரு தடவும் தேவையான எல்லா ப்ராசஸும் வந்து நம்ம ஒன்று போகுது. சி மெமரியை பொறுத்தவரையில என்ன நடக்கும், இவரோட ஈக்குவலா வந்து என்ன இவரும் தண்ட ப்ராசஸ் வந்து செய்யும் இல்லையாகும். பட் இவரோட ரேஞ்சுக்கு பவர்ஃபுல்லா செய்வாராண்டி. பட் இவர் பரலலா வந்து ப்ராசஸர்ல ஒர்க்கை வந்து செய்ய போகும். ஸோ இவர் தான் மெமரி தான் வந்து ரேம் தான் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, ப்ராசஸருக்கான மெமரியை வந்து ப்ராசஸ் மெமரிக்கான பவர் கொடுக்கணும் இல்லையாகுமா? ரைட், ஸோ ரேமை பொறுத்தவரையில
ஸ்பீடா வந்து ஒர்க் பண்ணுவோம். சரியா? ரெண்டாவது விஷயம், இவர் டெம்பரரியா மெமரியை ஹோல்ட் பண்ணிருக்கு. இவர் ஸ்பீடானால் பட் இவர்கிட்ட மெமரி இல்ல. இவர்கிட்ட ஸ்பீடும் இருக்கு, டெம்பரரி மெமரி இருக்கு. சொல்றாங்க இவர் ஸ்பீடு இருக்கு, மெமரி இல்ல. யார்கிட்ட? ப்ராசஸர்கிட்ட. விஷுவலா இருங்க, விஷுவல் பண்ணி பாருங்க. ஸ்பீடு இருக்கு, மெமரி இல்ல. இவர்கிட்ட ஸ்பீட் இருக்கு, ஆனா டெம்பரரி மெமரி இருக்கு. அப்படியே வாங்க இவர்கிட்ட ஸ்பீடும் இல்ல, பெர்மனன்ட் மெமரி. இவர்கிட்ட மெமரி இருக்கு பட் ஸ்பீடு இருக்கு. விளங்குதா? இப்ப இவரை நான் மறந்துடுறேன், இவர் இல்ல, இவர் போச்சு கொண்டு போயிட்டு இவர் தன்னோட ப்ராசஸ் எவ்வளவு ஸ்பீடா இருக்கும் இருக்குதானே? எக்ஸ்ட்ரீமா வந்து ப்ராசஸ் ஆகணும். இவர் இப்ப அவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்ற, டேட்டா ஆண்டு நின்று அவங்க எனக்கு மெமரி நீத ஆண்டு நிக்கிறேன். யாருக்கா ஸ்லோவான ஒரு ஆண்ட போயிட்டு நிக்கிறேன். இப்ப என்ன நடக்கும்? இவர ஸ்பீடு தான் உபயோகம் பண்ணுவா இல்ல. ஒரு மாட்டு வண்டியில இங்கால நல்லா ஓடக்கூடிய மாடு ஒரு பக்கம், 2 மாடு கூட தெரியுதானே? தெரியுமா? மாட்டு வண்டி பாத்தீங்க ரைட்? சோ 2 மாடு கூடுபட்டு ஒரு மாடு நல்ல பவர்ஃபுல்லான மாடு பிச்சு கொண்டு ஓட முடியும். 120 கிலோமீட்டர் பவர்ல ஓடக்கூடிய, இங்கால 10 கிலோமீட்டர் பவர்ல ஓடக்கூடிய மாடு. இப்ப இந்த 2 மாடும் ஒரு இதுல கட்டியிருக்காங்க, ஒரு பிள்ளைச்சல கட்டி ஓடுறாங்க. இப்ப அந்த 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 ப்ராசஸ் இப்ப அந்த ஓட்டம் எப்படி இருக்கும்? ப்ராப்பரா இருக்கும். ஓடுற ஆள் என்ன நடக்கும்? தெரிச்சு போய்விடுவீங்க. உண்மையா இல்லையா? பேலன்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கா? ரெண்டாவது விஷயம், அது இழுத்துட்டு ஓடுற மீது இது நம்மளும் இழுத்து போய் ரைட். இன்னொரு மிஸ் என்ன சொல்றது, ஒரு மிஸ் ப்ராசஸ் நடக்குது. ஒரு அன்னோ என்ன சொல்ற, ஒரு கண்டிஷன் இல்லாத ஒரு ப்ராசஸ் நடக்குது. இப்படிதான் நடக்கும். எந்த சி சேம் தான். நாங்க ஏன் ரன் உங்களுக்கு தேவைன்றதுக்கான சரியான உதாரணம். ரன் எந்த அளவுக்கு வந்து யோசிச்சு பாருங்க. மூன்றுக்கும் தான் உண்மைக்கு வந்து நிறைய ப்ராசஸ் நடக்குது. நாங்க ஒன் பண்றோம்னா ஹார்ட் டிரைவ்ல டிரெக்டா போய் செய்வது, ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம், இன்ஸ்டாலேஷன் எல்லாம் செய்ய போறோம், அக்சஸ் அப்ளிகேஷன் அக்சஸ் எல்லாம் ஹார்ட் டிஸ்க் கூட செய்ய போறோம். பட் இவருக்கு ரெண்டுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து இருக்கணும், இவரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்கும் இல்லையாமா? ரைட். இப்ப இந்த ரேம் வந்து என்ன நடக்குதுன்னு விளங்கா, இவர் ஹை ஸ்பீட் பட் இவர் வந்து மிடில் ஆஃப் த ஸ்பீட் வந்து என்ன செய்ய, ஹார்ட் டிஸ்கையும் ப்ராசஸருக்குமான ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஒரு பாலம் மாதிரி சொல்லிருப்பாரு. எதுக்கு? ப்ராசஸருக்கு. பட் இவர் இது மட்டும் தான் செய்வாருன்னா இல்லை. சரியா? நீங்க இந்த போர்ட்ல கண்ணால பாக்குற எல்லாத்துக்குமான ப்ராசஸையும் இந்த ரேம் தான் கண்ட்ரோல் பண்ணும். மெமரி வைஸா கண்ட்ரோல் பண்ணும். ப்ராசஸர் தான் உண்மைக்கும் கண்ட்ரோலான வேலை செய்யுது இல்ல. அவர் எல்லாருக்குமான இன்ஸ்ட்ரக்ஷனை யாரோட பேர் ரேம். சரியா? உதாரணத்துக்கு நீங்க பவர் ஆன் பண்றீங்க, இந்த ரேம் வந்து அப்ப ரேம் வந்து பவர் ஆன் பண்றீங்க, என்ன நடக்கும்? அசம்ப்ஷன் பண்ணுங்க, என்ன நடக்கும்? சுவிட்ச் ஆன் பண்றீங்க, ரேம் இல்ல, என்ன நடக்கும்? எஸ், ஒரு பீப் சவுண்ட் வந்து தரும். சரியா? ஒரு பீப் சவுண்ட் ஒரு தெரியும், ஒரு அலர்ட் சவுண்ட் மாதிரி ஒன்று தரும். அந்த பீப் சவுண்ட் என்ன சொல்லுங்கன்னா, தம்பி நீ என்னட்ட வந்து மெமரி இல்ல, பண்ணு எனக்கு இங்க ப்ரொசஸ் பண்றதுக்கான மெமரி இல்ல, தயவு செய்து அதை போடணும்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். நீங்க ஒன் பண்ணீங்கன்னா ஹை ஹை பவரோட ஒரு பீட் சவுண்ட் வந்து தரும். அந்த பீட் சவுண்டே வந்து என்ன செய்யும் உங்களுக்கு சொல்லும். ரைட். ஒரு சோட்டா பீட் சவுண்ட் உள்ளதா, அந்த பீட் சவுண்டே உங்களுக்கு சொல்லும். சம்டை ரேம்புக்கு வந்து பவர் ஷார்டேஜ் ஆலையோ இதாலையோ அடிபட்டிருந்தா கூட சேம் தான் நடக்கும். சரியா? பீப்போட ஒரு சவுண்ட் ஒன்று வரும், இது கண்டினியூவா வந்துட்டே இருக்கு. சரியா? இந்த சவுண்டை வச்சு கொண்டு நீங்க ஃபைன் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், ரேம் என்னட இருக்கு ரேம் வந்து ஒன்று பழுதாயிட்டு, அல்லது இதுல வந்து சி இதை நாம சொல்லுவோம் ஸ்லாட்ஸ் சொல்லுவோம். சரியா? இந்த இது போடக்கூடிய எல்லாமே இது ஸ்லாட்ஸ், இது ஸ்லாட், இது ஸ்லாட், எல்லாமே ஸ்லாட் சொல்லுவோம். சரியா? ரைட். சோ இந்த ஸ்லாட்டுக்குள்ள வந்து சம்டைம் டஸ்ட் போய் அடைச்சிருந்து இதை வந்து என்ன சொல்லுது, இந்த டேட்டா வந்து ப்ராப்பரா ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னா, அவன் வந்து போக இல்லைன்னா அதே சவுண்ட் வந்து வரும். சரியா? ரைட். செக் பண்றதுக்கு அங்க டெஸ்டர் இருக்கு, கிட் இருக்கு, அதை வச்சு செக் பண்ணலாம். பட் எங்களுக்கு வந்து நாங்க மெனுவலாவே பார்க்கலாம். இவ்வளவு பெரிய கஷ்டம் பண்ணி நான் மெனுவலாவே தெரியும். விளங்குதா? நாங்க வந்து என்ன சொல்றது, எங்களுக்கு வந்து இப்ப எப்படின்னா இவரோட பழகினீங்கன்னா இவர் வந்து குச்சி நாய்க்குட்டி மாதிரி.
இவர் எப்ப சாப்பாடு 10 பேர், இவர் எப்ப என்ன சொல்றது தண்ணி 10 பேர், இவர் எப்ப என்ன சொல்றது வெளியே போறதுக்கு என்ன விளையாடுறதுக்கு எல்லாங்களால பயன் பண்ணி கொள்ள வேண்டும். ரைட், விளங்குங்களா? சோ வந்து ஹார்ட்வேரை பொறுத்தவரையில அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை பொறுத்தவரை விளங்குதா? உங்களுக்கு அவ்வளவு நீங்க யோசிக்க ஐயோ இவ்வளவு பெரிய விஷயமா யோசிக்க தரும். சரியா? ரைட். சோ ரேமை பொறுத்தவரையில எங்களுக்கு வந்து என்ன சொல்றது இவர் வந்து இன்ஸ்டால் பண்ணினாதான் என்ன நடக்கும், எல்லா ப்ராசஸுக்குமான சரியான ஒர்க் ப்ரொசஸர் ப்ராசஸ் பண்ணும். இவர் தான் எங்க இது ப்ராசஸ் ஆகணும், எங்க அவுட்புட் நடக்கணும்ன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை யாரும் பேர். So random access memory பொறுத்தவரையில temporary storage for the data and instruction that the CPU actively use. விளங்குதா? டெம்பரரி ஸ்டோரேஜ் இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறாரு யாருக்கு, எங்களோட ப்ராசஸர் வந்து கொடுப்பேன். CPU மீன்ஸ் ப்ராசஸர். விளங்குதா? என்னென்ன கொடுக்குறாரு? எஸ், டெம்பரரி ஸ்டோரேஜ் கொடுக்குறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். ஸோ இவர் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ் இருக்காது. இவருக்கு வந்து இட் மீன் ப்ராசஸர் வந்து ப்ராசஸ் பண்ணுது, ப்ராசஸ் பண்ண என்ன நடக்குது, இதை செய்யன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். கொடுத்தா அதை செய்யறதுக்கான பவர் இவர்கிட்ட மட்டும் தான் ஹார்ட் டிஸ்க் டெலிவரி ஆகிடும். தென் அதை சரியா செய்யறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. சரியா? ரைட். தென் வந்து allow for fast access to frequently used information. விளங்குதா? எங்களுக்கான தகவல்கள் ரைட், எல்லா தகவலை இன்ஃபர்மேஷன் பேஸ் தான் இதெல்லாம். இட் மீன் பவர் எல்லாத்தையும் வந்து சரியா பவர் நாங்க டேட்டாவை பார்க்கலாம், டேட்டா எல்லாத்தையும் வந்து சரியா ப்ராசஸ் பண்றதுக்கான சரியான ஒர்க்கை வந்து ஃப்ளோவை வந்து கொடுக்குறாங்க யாரு, எங்களோட ரேம். விளங்குதா? இதனால விஷயம் இருக்கா? சொல்லுங்க. 4+GB. It means virtual RAM. Virtual RAM physical RAM குட் கொஸ்டின். சரி, அதை நான் கதைப்பேன். சரியா? இந்த பாத்திர காரணம். எஸ், ரைட். ஸோ டைப் ஆஃப் ரேம். சரியா? என்ன டைப் ஆஃப் ரேம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நிறைய டைப் ஆஃப் ஒரு மேனுஃபேக்சரிங்காலையும் டிஃபரெண்ட் ஆகும். சரியா? ப்ராசஸால டிஃபரெண்ட் ஆகும். இது ப்ராசஸால டிஃபரெண்ட் ஆக ரேம் வந்து வச்சிருக்கு. ரைட். மேனுஃபேக்சரிங் டிஃபரன்சஸ். So DRM என்பது வந்து டைனமிக் ரேம். Constant refreshing to make the data. என்ன பிரச்சனை? அது டைம்ல இவர் என்ன சொல்ற, சரியா உங்களோட ரேம் தான் நாங்க டிராமுக்குள்ள கொண்டு வருவோம். சோ இந்த இந்த சரியா அல்லது சோ தரும். அதை இவர் டெம்பரரியா பேர் அது ஞாபகம் அவங்களுக்கு சொன்னான். டெம்பரரி மீன்ஸ் இது சரியா, சரியா உங்களுக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன் சொல்லுங்க. நீ ரெண்டாவது எஸ் சொல்லுங்க. வாட்ஸ்அப். Right. Okay. Then Canva. YouTube. Yeah. சரி, இந்த 4 அப்ளிகேஷன் ஆர்டர் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸல், வாட்ஸ்அப், Canva, YouTube.
என்னடா இது எவ்வளவு ஓட படி ஒர்க் பண்ண போகுது ஒன்றாலும் ஒரு டைப் ஆஃப் ப்ரோசஸ் வச்சிருக்கோம் ஆன்லைன் பேஸ்டாகவும் இருக்கும் பிசிக்கலாகவும் இருக்கும் ரைட் இது எவ்வளவு வந்து என்ன செய்ய போகுது என்றால் ஒன்றுக்கு பின்னுக்கு வந்து ஒன்று ஒர்க் பண்ண போகுது ரைட் நம்ம ஃபர்ஸ்டா அக்செப்ட் பண்றேன் அதை அப்படியே வச்சுட்டு ரெண்டாவது ஒர்க் பண்றேன் மூன்றாவது ஒர்க் பண்றேன் நாலாவது இது எப்படி இந்த ஓர்டர்ல இருக்குமாண்டா ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்றது வந்து பின்னுக்கு போயிடும் விளங்குதா ப்ராசஸ்ல பேக்ல போயிடும் அப்படித்தானே பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணணும் இப்ப விளங்குதா பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணுது அப்ளிகேஷன் சொல்றோம் கேள்விப்படுறீங்களா ரைட் உங்களோட பிசியோட வீடியோ தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்கும் ஆனா நீங்க ஒண்ணு மாதிரி பெருசா ஒன்றும் செய்ய போறல பட் அக்செப்ட்ல போய் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கு விளங்குதா ரைட் என்னோட சிபியோட டெம்பரேச்சர் இந்த பேட்டர்ன்ல போய் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல அப்ளிகேஷன் ரன் பண்ணி கொண்டே இருக்கு பிகாஸ் நீங்க தான் ஆன் பண்ணிருப்பீங்க சோ இந்த 4 அப்ளிகேஷன் ஓர்டர்ல வந்து இருக்கு இதுல நீங்க எது ஃபர்ஸ்டா யூஸ் பண்றீங்க இப்ப எது யூஸ் பண்றீங்களோ கரண்டா யூஸ் பண்றீங்களோ அது வந்து என்ன செய்யும் ரீஃப்ரெஷ் ஆகிக்கொண்டே இருக்கு விளங்குதா பழமை இந்த அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கு சொல்லுவாங்களா பழசு வந்து அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கு நீங்க எங்க விட்டீங்களோ அங்கே அப்படியே நிற்கும் சொல்லுவாங்களா புதுசா யூஸ் பண்ணது என்ன செய்யும் நீங்க யூஸ் பண்ண ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும் அடுத்தடுத்து யூஸ் ஆகிக்கொண்டு இருக்கும் இட் மீன் இதுல வந்து மெயினா யூஸ் ஆக போறது வந்து எங்களோட ரேம் சரியா எங்களோட ரேம் என்ன செய்யும் அந்த ப்ரொசஸருக்கான எல்லாத்தையும் இப்ப உதாரணத்துக்கு கடைசியா நீங்க யூடியூப் யூடியூப் யூஸ் பண்றீங்க யூடியூப் யூஸ் பண்ண என்ன நடக்குமா நல்லா பாத்தீங்கன்னா இங்க அளவுக்கான ஹிஸ்டரி வரும் அடுத்த நெக்ஸ்டுக்கான ஹிஸ்டரி ஒன்று வரும் பேக் பண்ணா அதுக்கான ஹிஸ்டரி கொண்டு போகும் ஸோ ப்ரீவியஸா இருக்கிறது ஃபார்வர்ட் பண்ணி வரதுமான ரெண்டையும் வந்து ப்ரோசஸ் பண்ணணுமா இல்லையா ரைட் ஸோ ரெண்டும் பரவாயில்ல நடக்கும் அதோட சைடு பஃபர் ஆகிட்டு இருக்கும் என்ன உங்களோட வீடியோ ஸோ இது மூணுமே ஒரே நேரத்தில் நடக்குமா இதுதான் வந்து ரீஃப்ரெஷ்க்கான விஷயம் ஸோ இந்த கரண்டா வந்து ஒரு ரீஃப்ரெஷ் ஒரு அப்ளிகேஷனை நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு தேவையான அவலத்தை பஃபர் ஆகிட்டு நெக்ஸ்ட் பிக்சல்ஸை கொண்டு வரணும் என்ன அடுத்தடுத்த வீடியோ கொண்டு வரணும் அடுத்தடுத்த வீடியோட பாட்டு கொண்டு வரணும் ஸோ இதெல்லாம் என்ன நடக்கும் இந்த ரேம்தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ரைட் ஸோ இது எங்களோட என்ன நடக்க போகுது இந்த ப்ரொசஸரை வந்து நாங்க டிடிஆர் சொல்லி பிரிப்போம் சரியா எஸ்டிஆர் ஒன்று இருக்கு டிடிஆர் ஒன்று எஸ்டிஆர்னா சிங்கிள் டேட்டா ரேட் சாரி ரொட்டேஷன் வந்துட்டா டேட்டா ஆர்ஏடி இது எடிட்டபிள் இல்லையா எடிட் பண்ணி கரெக்டி இந்த ரெண்டு So சிங்கிள் டேட்டா ரேட் சரியா அந்த பிசிக்கு வந்து ரேம்ல இருக்கிற விஷயம் இட் மீன் நாங்க என்ன சொல்றோம் ரீஃப்ரெஷ் பண்ணணும் இட் மீன் டேட்டாவை வந்து அடுத்தடுத்து என்ன செய்யுது அடுத்தடுத்ததுக்கான ப்ராசஸ் கொண்டு போகுது நீங்க ப்ராசஸ் பண்ணணும் உங்களுக்கு நீங்க சொல்றது ஒர்க் பண்றீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் போறீங்க சோ அது எப்படி என்றால் சிங்கிள் டேட்டா ரேட் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு டேட்டா வந்து ரீஃப்ரெஷ் ஆகுதுன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு டேட்டா ரேட் தான் வரும் இட் மீன் நம்ம அப்படி கவுண்ட் பண்ணிடலாம் பட் ஒன்று ஆகும் இது ஒரு மடங்கு கண்டுபிடிக்கலாம் சரி ஒரு மடங்கு வந்து கேட்கும் டபுள் டேட்டா ரேட் சரி ரைட் என்ன நடக்கும் அல்லது சைமனுக்கு போய் மெமரியில இருந்து திருப்பி அதோடு என்ன சொல்லுவோம் கிளாக் சைக்கிள் சொல்றது தலையில சொல்லுவோம் இந்த கிளாக் சைக்கிள்ல வந்து ரைட் ஓகே சோ இந்த கிளாக் சைக்கிள் என்ன நடக்கும்
ஒரு தரத்துல வந்து ஒரு டேட்டா வந்து வெளியில கொண்டு வந்தா எஸ்டிஆர் சிங்கிள் டேட்டா ரேட். பட் இந்த டெக்னாலஜி என்ன செய்யும், ஒரு கிளாக் சர்க்கிள் நடக்க ரெண்டு டேட்டா ரேட் வந்து வெளியில போகும். விளங்கா? இட் மீன் ரெண்டு டேட்டா வந்து வெளியில கொண்டு போகும். நல்லா தெரிஞ்சு விடுங்க. ஒரு சிங்கிள் என்ன சொல்ற டிரான்சிஸ்டரும் ஒரு சிங்கிள் இதாவே வந்து இது நடக்கும். பட் அங்க இருக்கிறது மில்லியன் கணக்கானது. ரைட். ஸோ இங்க நடக்கிறது வந்து எப்படி ஒரு ப்ரொசஸர்னா அந்த சின்ன பின்னுக்குள்ள மில்லியன் கணக்கு இருக்கு. அப்ப அதுல இருக்கிறது கிட்டத்தட்ட நான் 150 பீன்ஸ். சமன் வந்து கோல்ட் பின் வந்து அது விலங்கு அது வந்து மில்லி. ரைட். சரி நம்ம கதைக்கும் சரி கொஞ்சம் தேர்தல் அவங்க ஒர்க் பண்ண போறீங்க. அது விஷுவல் வரதுக்கு ஒர்க் பண்ணி பார்ப்போம். விளங்குதா? ரைட். யார் யாருக்கு பவர் கரண்ட் அடிக்க மாதிரி பண்ணணும். ரைட். என்னென்றால் டபுள் டேட்டா ரேட்ன்றது வந்து ஒரு ப்ரொசஸர் இருக்குல்ல, ப்ரொசஸர் வந்து ஒரு சிங்கிள் இதுவா ப்ராசஸ் பண்ணிக்கல ரெண்டு டேட்டா வந்து வாழுது. இது வந்து எஃபிஷியன்ஸா நடக்கும். விளங்குதா? அடுத்தது வந்து குவாட் நாலு நாலு மடங்கு வந்து விதங்களுக்கு நான் யூஸ் பண்றத ஃபேக்டரி வழியில யூஸ் பண்ணுவோம். ஹை பவர் ஐ மீன் என்ன சொல்றது, நானே இந்த என்னடா அந்த என்ன சொல்றது ஏரோ ஸ்பேஸ் சென்டர் தானே விண்வெளி நிலையங்கள்ல வந்து பயன்படுத்துறாங்க. எங்களுக்கு அது எப்படி இல்லை சரியான விலை. அந்த ரேம்ப் வந்து சரியான விலை நாங்க யூஸ் பண்ணிடாது. ஸோ டபுள் ரேட் ஆடிஷன் நாங்க வந்து பார்க்கணும். ஸோ அந்த டிடிஆர் சொல்லி சொல்லுவோம். அதெல்லாம் அப்படி என்றால் டிடிஆர் 1 2 3 4 5 வந்துட்டு E61 டெக்னாலஜி வந்துட்டு நீங்க சரியா ஐ திங்க் போன வருஷம் தான் இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. போன வருஷம் அதுக்கு போன வருஷம் தான் DDR5 வந்து வந்தது. இதுல எப்படி என்றால் DDR1 DDR2 DDR3 DDR4 DDR5 DDR வந்து 6. ஸோ இதெல்லாம் டெக்னாலஜி. என்ன நீங்க சொல்றீங்கன்னு கேட்டால் இட் மீன் இந்த இந்த இதுல வந்து சரியா நாங்க டிடிஆர்ன்றது ஒண்ணும் இல்ல, இதுல மாடல் சரியா. பழைய பிசி தான் பொறுத்தவரை டிடிஆர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் DDR1 எஸ் இது இந்த 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 ரேம் வந்து DDR1 மாடல் ரேம் சரியா. இது வந்து DDR எஸ் தேங்க்ஸ் D2 wait a second. எஸ் D2 சரியா. இவர் வந்து இவரும் DDR2 தான். எஸ் இவரும் DDR2. எஸ் DDR2 தான். இவரும் DDR2 தான். இவரும் DDR2 தான் சரியா. ரைட். சோ இவர் வந்து டிஃபரெண்டான மாடல், இவர் டிஃபரெண்டான மாடல் சரியா. இவர் DDR2 தான், இவர் DDR2 தான். பட் இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட டிஃபரெண்டான மாடல். விளங்குதா? பட் ஒரு விஷயம் இவங்களுக்கு காமனா இருக்கு. என்ன வரும் இந்த சென்டர்ல உள்ள இந்த இந்த கிராஸ் சரியா. இந்த வெட்டு வந்து நடக்க போது ரெண்டுக்கும் சேம். ரைட். இது ரெண்டையும் வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டும் சேமா இருக்கா? ரைட். இதுதான் இந்த மாடல். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிடிஆர் நாங்க எப்படி பிரிக்கலாம், எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் ஒன்றும் இல்ல. ஸ்பீட் கூட சரியா. DDR விட DDR2 கூட, DDR2 விட 3 கூட, DDR3 விட DDR4 கூட. இப்ப வந்து 5 வந்து 5 ப்ராசஸ் கூட. அதுக்கு பிறகு வந்து 6 வரும்போது அது இன்னும் ஸ்பீடா இருக்கு. இட் மீன் ரேமுக்கு வந்து சைஸ் இருக்கு. இவர் வந்து மேக்ஸிமம் DDR1 பொறுத்தவரை 1 GB மட்டும் தான் இருக்கு மேக்ஸிமம் சரியா. ரேமோட சைஸ் வந்து 1 GB. DDR2க்கு வந்து 2 GB. DDR3க்கு வந்து 6 GB. DDR4க்கு வந்து 16 GB வரைக்கும் போகும். DDR4 எஸ் 16 இல்ல சாரி 8 GB. DDR5க்கு 16 GB. DDR6 வர போகுது நான் நினைக்கிறேன் 32 GB வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு ரேம்ல வந்து சைஸ் இருக்கு சரியா. ஒரு சிங்கிள் ரேம். இப்ப எனக்கு 16 GB ரேம் வந்து போட வேணும் என்றால் நான் என்ன செய்யணும், ரெண்டு ரேம் வந்து கொண்டு வரணும். இந்த DDR3 அப்படித்தானே ரெண்டு ரேம் மேக்ஸிமம் வந்தா 8 GB தான் இருக்க போகுது. பட் எனக்கு சிங்கிள் இதுல என்னடா எனக்கு வந்து ரேம் போடக்கூடிய ஸ்லாட் எத்தனை இருக்கு, இது அந்த நீளம் தான் ரேம் போடக்கூடிய ஸ்லாட் எத்தனை இருக்கு. எனக்கு 1 2 தான் இருக்கு, 2 ஸ்லாட் இருக்கு. ரைட். எனக்கு இதுல 30 இது DDR2 மாடல். எனக்கு இதுல 32 GB DDR போடணுமா, ரேம் வந்து போடணுமா 32 GB போடலாம். ஏன் DDR2க்கு மேக்ஸிமம் சைஸ் எவ்வளவு 2 GB இல்லையாமா.
மேக்ஸிமம் சைஸ் வந்து என்ன சொல்றோம் 2 GB சொல்லிடும். ஸோ எனக்கு வந்து DDR2ல வந்து மேக்ஸிமம் அளவுல போடலாம் உண்மை 4 GB இல்லையாமா விளங்குதா அப்படின்னு நான் சொல்றேன் விளங்காதாக எஸ் விளங்காத எஸ் இது DDR2 முடிச்சிடும் இதுக்கு நான் போடலாம் DDR2 தான் போடும் DDR3 கண்டா டிஃபரெண்ட் ஆகும் நான் சொல்றேன் நம்பி அது மாறும் நாம கஷ்டப்படலாம் தேவையில்ல மேனுவலாகவும் பார்க்கலாம் ரைட் மஞ்சள் சட்டை விளங்குதா உங்களுக்கு DDR2 இருக்கு சரியா அதுக்கு மேக்சிமம் வந்து எனக்கு இது DDR2 சரியா 2 ஸ்லாட் தான் இருக்கு 2 ரேம் தான் இதுல போடணும் எனக்கு வந்து DDR2ல ஒரு 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 சிங்கிள் ரேம்ல வந்து 2 GB தான் மேக்சிமம் வச்சிருக்கேன் சரியா இப்ப நான் இதுக்கு நான் எவ்வளவு GB ரேம் போடணும் இதுக்குதான் கவனிக்கணும் எஸ் சொல்லுங்க எஸ் 4 GB ரேம் போடலாம் ஏன் ஒரு ஸ்லாட்ல என்னோட இருக்கிற இது DDR2 ரேம் இந்த DDR2 ரேம் சரியா கவனிங்க மேக்ஸிமம் எவ்வளவு என்னால தோண்டலாம் அஃபோர்டபுளா இருக்கும் 2 GB தான் இருக்கு அதுல இல்ல இங்க என்னோட 2 ஸ்லாட் தான் இருக்கு ரைட் சிம்பிள் கணக்கு தானே 2 ஸ்லாட் தான் இருக்கு இது மாதிரி இன்னொன்று தான் என்னால போடலாம் சோ இது 2 GB இன்னொரு 2 GB அப்ப மேக்ஸிமம் எனக்கு 4 GB தான் போடலாம் நான் எவ்வளவு பெரிய ப்ராசஸ் செய்யறேன் இதுல மேக்ஸிமம் எனக்கு 2 GB ரேமுக்கான ப்ராசஸ் தான் செய்யலாம் இல்லையாவுமா சோ இந்த பிசி வருதுங்கடா இது வந்து நான் i3 இல்ல போட்டுடுவேன் அன்னைக்கு படிச்சீங்களா டோல் போறா அன்னைக்கு பார்த்தீங்களா எழுதுனீங்களா சிபி மாடல் எழுதுனீங்களா ப்ராசஸ் மாடல் டுவல் போறேன்னா நான் இல்ல எழுதுனீங்களா மாடல் எழுதுனீங்களா டுவல் போர் ரைட் டுவல் கோர் ப்ராசஸர் விளங்குதா டுவல் கோர் ப்ராசஸர் DDR2 ரேம் போடுறது இந்த ப்ராசஸர் இந்த போர்டுக்கு என்னால மேக்ஸிமம் எவ்வளவு 4 GB தான் ப்ராசஸ் பண்ணலாம் ஐடியா தான் சோ ரேம் வச்சுக்கொண்டு ரேம் மாடலை வச்சுக்கொண்டுதான் நாங்க பெரிய ப்ராசஸ் பண்றதா இல்லையா முடிவு எடுக்கலாம் சரி இல்ல இவர் அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது சாம்சங் விளங்குதா இதை உருவாக்கி தந்தது சாம்சங் பட் இது பேட்டர்ன் ரேட்டிங் பொதுவா எல்லாரும் யூஸ் பண்ணலாம் பேட்டர்ன் விளங்குதானே எனக்கு நான் ஒன்று கண்டுபிடிச்சேன்னா எனக்கு மட்டும்தான் சொந்தம் அதான் பேட்டர்ன் தான் பேட்டர்ன் ரேட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேட்டர்ன் எடுக்கணும் இது எனக்கு தான் சொந்தமானதுக்கான லீகல் லைசன்ஸ் வந்து எடுக்கும் விளங்குதா பட் ஒரு டெக்னாலஜியை பொறுத்தவரையில ஒன்று கண்டுபிடிக்கிறதா கொமனா எல்லாரும் வந்து பொதுவாக யூஸ் பண்ண வந்து கொடுத்துருவாங்க சரியா பேட்டர்ன் வந்து எடுக்கல பேட்டர்ன் இப்ப எனக்கான சாம்சங் வந்து இதை கண்டுபிடிச்சாலும் இது வந்து கொமனா யூஸ் பண்றதுக்கான பேட்டர்ன் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க இட் மீன் சாரி பேட்டர்ன் ரைட்ஸ் சரியா பேட்டர்ன் ரைட்ஸ் தான் உண்மையானது பேட்டர்ன் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாரும் வந்து யூஸ் பண்ணலாம் இட் மீன் ஆண்ட்ராய்டு இருக்குல்ல உங்களோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ் போன்ல யூஸ் பண்றீங்களே இது வந்து ஓப்பன் சோர்ஸ் எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் அதை மாடிஃபை பண்ணி உங்களோட பேர்ல ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து உருவாகும் அது அன்னதே வந்து அன்னது தெரியுமா ஸோ ஆண்ட்ராய்டு பொறுத்தவரை ஓப்பன் சோர்ஸ் நீங்க விரும்பினா உங்களோட போனை மாடிஃபை பண்ணலாம் உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி ஆண்ட்ராய்டு சோர்ஸ் ரிசோர்ஸ் எடுத்து நீங்க மாடிஃபை பண்ணி ஒரு ஓஎஸ் ரெடி பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம் ஓப்பன் சோர்ஸ் சரி வேணுமா DDR1 2 3 ஸ்டோரேஜ் வேல்யூ வேணும் see என்னன்னா எங்கட ஹார்ட்வேர் KV2 MB2 அந்த பேட்டர்ன் வந்து 1024 to 1024 பேட்டர்ன் இருக்கு அந்த பேட்டர்ன்ல வந்த നിങ്ങൾക്ക് லோ ஸ்டாக் மெமரி என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்களா எந்த மாதிரி எடுத்தாலும் கொஞ்சம் சொன்ன குழம்பும் ஹார்ட் டிஸ்க்லாம் மெயின் ஒரு ஆள் இருக்கு விளங்குதா இதை நான் ஹார்ட் டிஸ்கை வந்து பிரிக்கும் போது எப்படி சொல்றதுன்னா பிளட்டர் கட்டர்ன்னு சொல்லி பிரிப்போம் நான் கதைக்கு விரும்பல ஏன்னா சொல்லி எடிஷனலான விஷயம் ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து பிரிக்கல பழைய முறைப்படி பிரிச்சா கட்ன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து லொக்ட் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து பிரியும் போது பார்ட்டிஷனை பிரியும் போது அதுல குறிப்பிட்ட பர்சன்ட் லொஸ்ட் ஆகும் ஒரு ஒரு டிவைஸ் நீங்க
ஸ்டோரேஜ் வச்சீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் லொஸ்ட் ஆகும். பழைய இதுல வந்து கொஞ்சம் கூடுதலான லொஸ்ட் இருக்கும். இப்ப வரல என்டிஎஃப்எஸ் மாடல்ல என்டிஎஃப்எஸ்ல குறைவான மாடல்ல லொஸ்ட் ஆகும். ஸோ அந்த லொஸ்ட கழிக்கைகளுக்கு மடங்குல தான் வந்து கொடுக்கலாம். பிரிக்கும் போது மடங்குலாம் பிரிக்கும். சரியா? இப்ப இடையில எல்லாம் போட்டு பிரிக்கலாம். அப்படி பிரிச்சா லொஸ்ட் கூட இருக்கு. மட்டுக்கு மட்டும் பிரிக்கணுன்றதுக்காக அப்படி இருக்கு. பிட்வீன் 2 GB 8 GB 16 GB அப்படிதான் கொண்டு போவாங்க. மடங்குலாம் போகும். அதே மாதிரி இங்க உள்ள சிப் தான் இதை தீர்மானிக்கும். இந்த குட்டி குட்டி ஐசி தானே இதான் தீர்மானிக்கும். இதுல மடங்குல தான் இதையும் கூட்டலாம். 2 2 1 கூட்டிடலாம். அதான் அப்படி வா. சரியா? ரைட். சோ இப்ப விளங்குதா? உங்களுக்கு ஒரு சிஸ்டம் வேண்ட கொடுத்தீங்கன்னா அது எந்த பாருங்க. அதுக்கான ஹை ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கு மட்டும் பாருங்க. அதுக்கு பிறகு டிசிஷன் எடுங்க, இது என்னால கூட்டலாமா இல்லையான்னு. சி எனக்கு இதுல இது ஒரு லேப்டாப்னா ஸ்லோட் ரேம் ஸ்லோட் எத்தனை இருக்கு? ரேம் ஸ்லோட் 1 2 ஸ்லோட் இருக்கு. சரியா? இது DDR3 என்ன எத்தனை மேக்ஸிமம் நான் போடலாம்? 8 GB போடலாம். சோ எனக்கு இதுல மேக்ஸிமம் எவ்வளவு போட முடியும்? 16 GB தான் மேக்ஸிமம் போடக்கூடிய மாதிரி. DDR4 எடுத்துட்டா 32 கொண்டு போறோம். ரைட். சோ 500 கேட்கல 64 கொண்டு போறோம். சரியா? தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த ரேம் நான் கூட்டுவேன். ரேம் கூடும் போது ப்ராசஸும் கூடும். ப்ராசஸ் கூடுனா எனக்கு என்ன செய்யும்? ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற விதம் குறைஞ்சிடும். ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். எங்களுக்கு வந்து எல்லா அப்ளிகேஷனையும் ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரேம் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணும். ப்ராசஸர் எவ்வளவு ஸ்பீடா ஒர்க் பண்ணணும், எவ்வளவு என்ன சொல்றது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் ரேமும் ஒரு காரணமா இருக்கிற. சரியா? ரைட். சோ டபுள் ரேட் ரேட் பண்ணுங்க. DDR1 2 3 போய்ங்க டேட்டா ரேட் ஜஸ்ட் இல்ல அது அதுக்கானதுதான். இது இன்பில்டா வருது. அப்படி செய்யணும். இப்ப எப்படிதானே இப்ப நீங்க அப்படி கேட்டா இப்ப ப்ரொசஸர் ஸ்லொட்டை நான் கலட்டி போட்டு வேற ஒரு ஸ்லொட்டை போட்டுட்டு யூஸ் பண்ணலாம். போர்ட் சப்போர்ட் பண்ணும். அதற்கு அதோட போர்ட் தான் சப்போர்ட் இருக்கு வரும். ரைட். பட் எனக்கு ஸ்லொட் இருக்கிறத வச்சு கூட நான் முடிவு எடுக்கலாம். பழைய மாடல் பிசிஸ்ல வந்து 4 ஸ்லோட்ஸ்ல இருக்குது. இட் மீன் டெஸ்க்டாப் பிசிஸ்ல வந்து சரியா பிளட் மாடல் பிசிஸ்ல 4 ஸ்லோட் இருக்குன்னா பட் வட்டெவர் நீங்க என்ன செய்யலாம்? ஸ்லோட்டை வச்சு கொண்டா நீங்க எவ்வளவு போடலாம்ன்றது புரியும். அது மறந்துடாங்க. ஸ்லோட் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுக்கு தான் நம்ம என்ன செய்யலாம்? இது எல்லாம் போடலாம். சரியா? ரைட். சோ இப்ப வாங்க வெர்ச்சுவல் மெமரி. இப்ப நீங்க கனெக்ட் வெர்ச்சுவல் மெமரி ஒரு விஷயம். இப்போ ஒரு டெக்னாலஜி இருக்குன்னால் எல்லாத்துக்கும் ஸ்டோரேஜ் வெர்ச்சுவல் ஸ்டோரேஜ் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இதுல இந்த ரேம் வந்து சரியா வெர்ச்சுவல் ரேம் என்ற ஒரு ஐடியாலஜில வச்சுக்கலாம். இட் மீன் உங்களோட ரேம் வந்து பிசிக்கலா ஒரு ரேம் வந்து இருக்க போகுது. பட் இதை தாண்டி எடிஷனலா வந்து உங்களோட ஸ்டோரேஜ்ல இருந்து ஒரு கொஞ்சத்தை எடுத்து அதை ரேம் மாதிரி யூஸ் பண்ண போறாங்க. சரியா? இதுக்கு பேர் வந்து வெர்ச்சுவல் ரேம். பட் ஆக்சுவலி வெர்ச்சுவல் ரேம் என்ற கதை வந்து போய் ஒரு ரேம் அதுக்கான வேலையை மாத்திரம் தான் செய்யும். ஒரு இப்ப இட் மீன் வெர்ச்சுவல் ரேம் பண்ணா ஒண்ணும் இல்ல, ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் எடுத்து அதை ரேம் மாதிரி யூஸ் பண்றோம். சரியா? அது உண்மைக்கு வந்து சாத்தியப்படாது. சரியா? வெர்ச்சுவல் ரேம் பண்றது போய். பட் எப்ப போய்னா வெர்ச்சுவல் ரேம் பண்ண இப்ப ரேம் வந்து ப்ராசஸ் பண்ணாலே அப்ப சப்போர்ட்டிவா வந்து இவன் வெர்ச்சுவலா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். இட் மீன் ப்ரொசஸர் ரேம் ஹார்ட் டிஸ்க் இருக்கு தானே. ப்ரொசஸர் இருந்து டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க போகும்? ரேமுக்கு போகும். ரேம்ல இருந்து திருப்பி ப்ரொசஸர் ரேம் அதுக்கு வேற ஹார்ட் டிஸ்க் போட்டு வைப்போம். ஹார்ட் டிஸ்க்கு போயில ஹார்ட் டிஸ்க் ப்ரொசஸ் ஆகி அதுக்கு வந்து அவுட்புட்டை திருப்பி ரேமே கொடுக்கும். பட் இந்த டைமை வந்து குறைக்கிறதுக்கு வெர்ச்சுவல் ரேம் ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி வந்து ஒரு என்ன சொல்றோம் ஹார்ட் டிஸ்க்ல இருந்து வெர்ச்சுவல் ரேம் வந்து இடையில நிற்கும். இட் மீன் இந்த ரேமுக்கும் ஹார்ட் டிஸ்க்கு இடையில ஒரு ஆள் வந்து ப்ரொசஸிவான ஒர்க்ல செய்ய போறீங்க. மீன் அதான் வெர்ச்சுவல் ரேம். சோ அந்த வெர்ச்சுவல் ரேம் என்ன செய்யும்? இந்த ப்ரொசஸர் ஈஸியாகி கொடுக்கும். இவர் போய் டேட்டாவை வேண்டி வாரதை வந்து வெர்ச்சுவல் ரேம் ஈஸியா ஆல்ரெடி வேண்டி வச்சு இவர்கிட்ட கொடுக்கும். அவ்வளவுதான்.
சரியா? ஸோ வேர்ச்சுவல் ரேம் உண்மையா ரேம்பா இல்ல, அது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு RAM. சரியா? பட் இது எல்லாத்துக்கும் சாத்தியப்படும். சரியா? ரைட். ஸோ எஸ்ராம் பொறுத்தவரையில இவர் ஸ்டாட்டிக் ரேம் சொல்லுவோம், டிலே ஆன ஒரு ரேம். இதை எங்க யூஸ் பண்ணுவோம் ரைட், CPU கேல்குல வந்து இருக்கிற மெமரி. இவர் வந்து நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கேல்குல எவ்வளவு மெமரி உங்களுக்கு மேக்சிமம் இருந்தாரு 32 KB. ரைட், ஞாபகம். இது 1 GB 2 GB 3 GB போயிடுற அங்க எவ்வளவு வந்தது, ஒரு 32 KB தான் அங்க இருக்கு. சரியான குறைவு. ஏனென்றால் இவர் சரியான எக்ஸ்பென்சிவ், இவரோட பவர் ஸ்பீடா இருக்கு. சரியா? ஸ்டாட்டிக் நல்ல ஸ்பீடா ஒர்க் பண்ணுவேன், அதனால ப்ரோசஸர் இருக்கு. சரியா? நல்ல ஸ்பீட் நல்ல பவர் இருக்கு. பட் இவர் சரியான விலை, இவர் 1 GB நம்ம கொண்டு வர மாட்டார், லட்சக்கணக்கில் செலவழிக்க வடிவார். சரியா? சோ ஸ்டாட்டிக் பொறுத்தவரையில இவர் கேஷ்ல வந்து இருக்கு, CPU கூட கேஷ்ல வந்து இருக்கு. 32 KB தான் ஒரு மேக்ஸிமம். சோ உங்களை எவாலுவேட்டியை பொறுத்தவரை ஓகேவா இருக்கு. சரியா? ஓகே. ரேம்ல இஷ்யூ இருக்கா, ஏதாவது விளங்காம இருக்கா? ப்ரோசஸிங் பார்த்துட்டோம். ப்ரோசஸருக்கும் ரேமுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இவர் ப்ரோசஸ் செய்வார், அதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஆளு ரேம். ரைட். வேற ஏதாவது ஏதாவது எஸ் சொல்லுங்க. DDR3 கப்பன் எங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு சொன்னா 8 GB ஒரு ரேமுக்கு 8 GB. எஸ் ரைட். சம்டைம் மாறலாம், நான் நாட் ஷூர், நான் எந்த ஞாபகத்துல சொல்றேன். பட் DDR1 2 GB தான், மீன் சொல் 1 GB தான். DDR2 2 GB தான் மேக்ஸிமம். DDR3 சம்திங் 8 GB தான், 8 GB தான். எஸ் ஓகே. தென் மூணு ஹார்ட் டிஸ்க். ரைட், அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் தான் பொறுத்தவரை யாரு, நான் volatile ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னா. எஸ், பவர் இருந்தாலும் பவர் இல்லாட்டியும் இவர் வந்து மெமரியை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. சரியா? அடுத்தது வந்து என்ன, இதுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் வர மெக்கானிக்கல் போட்டுருக்காங்க. எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஓ மேக்னெட்டிக் டிவைஸ் வந்து சொல்லுங்க. மெக்கானிக்கல் என்றாலும் சரி மேக்னெட்டிக், சி என்ன ரெண்டு விஷயம் இருக்கு, எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஓ எலக்ட்ரோ மேக்னெட்டிக். இல்லைங்களா? ஓகே, இத மெக்கானிக்கல் பார்ப்போம். மெக்கானிக்கல் வருமா? ரைட். சோ எலக்ட்ரோமெக்கானிக்கல் டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ், இட் மீன் இட்ஸ் a physical ஆன ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ். இல்லைங்களா? அண்ட் மேக்னெட்டிக் வந்துங்க வர்க் பண்ணும். ஓகே, சோ இது எப்படி வர்க் பண்ண போகுதுன்றால், ஒரு இப்ப நாங்க பாக்குறது வந்து சரியா HDD ன்னு சொல்லுவோம், ஹார்ட் டிஸ்க் டிவைஸ் அல்லது எஸ் ஹார்ட் டிஸ்க் தான். இட் மீன் இதுல வந்து என்னென்றால் ரைட், இதுல நடுவுல ஒரு இந்த CD தெரியும். சரியா? CD மாதிரி ஒரு 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 பேட்டர்ன் ஒன்று இருக்கும், ஒரு 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 வீல் மாதிரி ஒரு ஆள் இருக்க போறேன். இந்த தெரியுமா, பழைய கிராமபோன் சொல்லுவோம் தெரியும், ஒன்றை தூக்கி வச்சோடனே பாடு. ரைட், போட்டோ அதே மாதிரி ஒன்றுதான் இங்க வந்து ஒர்க் பண்ணும். ரைட், அது வந்து என்ன சொன்னா மேக்னெட்டிக்கல் சென்சர் தான். மேக்னெட்டிக் வந்து இருக்கும், அந்த அந்த மேக்னெட்டிக் சென்சரோட நீங்க வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்ய போது, இங்க வந்து ரீட் ரைட், அதாவது நாங்க கொடுக்கறத வந்து என்ன செய்ய போது சர்வரையும் வைக்கும், சர்வரை அனுப்புறதுக்கு ரீட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ ரீடபிளும் ரைட்டபிளும் இங்க இருக்கு. சரியா? ரைட், இது எப்படி ஒர்க் பண்ணும் என்றால் வாங்க எழுதி வாங்க. ரைட், கவனிங்க, இதுதான் அந்த ரைட், அந்த என்ன சொல்றது, அந்த மேக்னெட்டிக்கல் வீல், அதாவது ரைட் கைண்ட் ஆஃப் திங். இதுதான் வந்து என்ன செய்ய போகுது, சர்வ் ஆக போகுது. டேட்டா எல்லாம் எங்க இருக்க போது, இங்கதான் சர்வ் ஆக போகுது. சரியா? இதுலதான் இது இருக்கும் என்று சொல்லிடும். ரேண்டமா வந்து சர்வ் ஆகும், எங்க இருந்தாலும் எடுத்துக்கொண்டு வரும். ரேண்டமா சர்வ் ஆகும், ரேண்டமா திருப்பி வந்து ரீட் பண்ணி எடுத்துக்கொண்டு வரும். அண்ட் இவர் தான் வந்து ரீட் பண்றதுக்கும் ரைட் பண்றதுக்குமான டிவைஸ். இந்த இவர் தான் வந்து என்ன, ரீட் பண்றதுக்கும் ரைட் பண்றதுக்குமான டிவைஸ். சரியா? நான் இதை என்ன செய்ய போறேன், பவர் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்குது. சரி, இத 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 பார்ப்போம். வெளியில போயிட்டுதா விளங்குதா எல்லாரும்?
சரி அதான் இப்படி வாங்க விளங்குதா ரைட் இப்படி வைக்கலாம் என்னடா நான் இப்படி ஹோல்ட் பண்ணிடலாம் ப்ராப்பரா ஹோல்ட் பண்ணிடலாது இது ஒரு சரியான தரையில தான் வைக்க வேணும் பட் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன் இதுல போன டேட்டா போயிடும் இட்ஸ் ஓகே படிக்கணும் இல்ல இந்த டேட்டா ஃபுல்லா போயிடும் இதை நான் என்னடா உங்களோட லேப்டாப் வந்து நாங்க ஒர்க் பண்ணி கொண்டு கேட்கல இப்படியோ கொண்டு போனீங்க என்றால் உங்களோட டேட்டா வந்து எரர் ஆக வாய்ப்பு சரியா சோ அதை கொஞ்சம் கிட்ட கொண்டு வரணும் சரிதா விளங்க ரைட் ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் எனிவே ஃபைன் கொஞ்சம் பாருங்க என்ன ஒர்க் பண்ணுமென்றால் இந்த சென்சர் இப்ப நீங்க இது வெளியில அனுப்புது ரைட் இது வந்து உள்ள வந்து ஒர்க் பண்ண முடியாது நான் இப்ப பவர் கொடுக்குறேன் சரியா ரைட் என்ன நடக்குது எஸ் இவர் தான் என்ன நடக்கும் இந்த கிராமபோனை ஒர்க் பண்ணல அது மாதிரி இவர் வந்து ஒர்க் பண்ண வலிக்கிடுவேர் அதுக்கு பிறகு வந்து என்ன செய்ய சென்ஸ் பண்ணுவீர் ஓகே ஒர்க் பண்ணல என்றால் ப்ராப்பரான காலத்துல இல்லை சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் வந்து நீட்டா இருக்கணும் அப்படின்னா தான் ஒர்க் பண்ணணும் ரைட் நான் ரைட் ஸோ இதை என்ன yes இது சுத்துதுரா தென் இது வந்து ரீட் பண்ணும் இது சுத்தி கொண்டு இருக்கும் தென் இது வந்து என்ன செய்யும் ரீட் பண்ணிட்டு தேவை இப்ப நான் இந்த ப்ராசஸ் என்ன செய்யும் ரீட் பண்ணும் மேக்னெட்டிக் ஹார்ட் டிஸ்க் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஹார்ட் டிஸ்க் இதை நாம சொல்லுவோம் HDD சொல்லுவோம் என்னடா ரைட் சோ இது வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவானது இந்த ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் ஸ்லோ சி இவர் இங்க வந்து இதை ஒர்க் பண்ணி சென்ஸ் பண்ணி தான் கடவுள் ரைட் இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் ஒர்க் பண்ணும் சோ இது வந்து சென்ஸ் பண்ணி கடத்தைகளை வந்து என்ன நடக்கும் இந்த டேட்டா வந்து ரேண்டமா இருக்க ஏதாவது ஒரு இடத்துல இருக்கு சோ அதாவது வந்து ரீட் பண்ணும் அந்த ரீட் இப்ப இது எங்க இருக்கு டேட்டான்றது இதுக்கு மட்டும்தான் தெரியும் ரைட் தென் அதே மாதிரி ஒரு இஷ்யூ இவர் வந்து சரியா சம்டைம் பிசிக்கலா டேமேஜ் ஆகும் இந்த சென்சர் இதுக்கு மேல ஓடி போய் நிற்கும் விளங்குதா நீங்க ஹார்ட் டிஸ்க் ஆன் பண்ணீங்கன்னா டிக் 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 சவுண்ட் வரும் நீங்க ஒன் பண்ணீங்கல உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல டிக் டிக் சவுண்ட் வந்தா இவர் ஒருத்தரும் இல்ல இதற்கு மூவ் பண்ணிடாம ஸ்டக் ஆகி நிக்கிறேன் நீங்க அந்த மெனுவலா செய்யலாம் சம்டைம்ஸ் செய்யவும் வேணும் அண்ட் இதுல உங்களோட கையோ விரலோ ஏதாவது ஒன்று பட்டா நீங்க உங்களோட டேட்டாவை இழக்கிறீங்க சரியா சோ இதுல என்ன நடக்குது உங்களோட டேட்டா வந்து என்ன நடக்குது ஸ்டோர் ஆயிருக்கு ஸோ இதுல வந்து நாங்க டச் பண்ணக்கூடாது இது கொஞ்சம் பெருசா பெருசா அப்படி சொல்றீங்களா இதுல வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்டோரேஜுக்கு சம்பந்தம் இல்ல இந்த டிஸ்க் சின்னதா இருக்கிறதால கொஞ்சம் வச்சிருக்குமான்னு இல்ல அது பெருசா இருக்கிறனால சேம் தானா இதுவும் அப்படித்தான் இருக்கும் இதுவும் இதே மாதிரி தான் இது கொஞ்சம் பெருசா இருக்கு பட் என்னன்னா இதை விட கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் ப்ரொசஸ் கூடும் ஏன்டா இதுல வோல்டேஜ் கூடும் இவர வோல்டேஜ் கூடும் கொஞ்சம் இவர வோல்டேஜ் கொஞ்சம் கூடும் ரைட் இவரை விட இவன் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஒர்க் பண்ணுவேன் பட் ப்ரொசஸ் சேம் சோ இப்ப நான் ரைட் திருப்பி காட்டுற பாருங்க என்ன நடக்குது என்றால் கவனிங்க இந்த மேக்னெட்டிக் இது வந்து சுத்தும் போது இவர் என்ன செய்யறேன் ரீட் பண்றேன் ரைட் சோ இதுக்கு நான் பவர் வந்து அவுட் பண்ண நடக்கும் இது திருப்பி தண்ட பழைய பேஸுக்கு போகும் போய் நிற்குது ஸோ இது ஒரு ப்ரோக்ரஸ் ஆன ஒரு வே சரியா அண்ட் ஆல்சோ இதுல வந்து மெயினா இஷ்யூ ஆகுறது வந்து இந்த சென்சர் தான் இஷ்யூ ஆகும் சென்சர் வந்து அடிபட்டா சரியா அந்த டிக் சவுண்ட் வந்து வரும் ரைட் அப்படி இல்லாட்டி இந்த போர்டு இருக்கு தானே இது பின்னுக்கு ஒரு போர்டு இருக்கும் எஸ் இந்த போர்டு சரி அந்த போர்டு அடிபட வாய்ப்பு இந்த போர்டை சேஞ்ச் பண்ணலாம் என்னென்றால் எங்களுக்கு எங்களோட ஹார்ட் டிஸ்க் வேணுமெண்டா சரி நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் இதுல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா இதை பாத்தீங்கன்னா தெரியும் இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இந்த போர்டு வந்து நான் சேஞ்ச் பண்ணேன்னா என்ன மெமரி எதுவுமே மாறாது
எந்த ஹார்டிஸ்காவே இருக்கும். விளங்குதா? பேரெல்லாம் வச்சிருப்பீங்களா? ஏன்னா அம்மு குட்டிக்கு பொம்மை குட்டிலாம் வச்சிருக்கலாம் சம்திங். ரைட், உங்களோட டேட்டாவும் போகலாம். பட் இந்த டிஸ்க்கு ஏதாவது இஷ்யூ ஆனால் விளங்குதா? சோழி முடிச்சு இந்த டிஸ்க்லாம் ஃபுல் டேட்டாவும் ஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இவருக்கு வந்து அடிஷனலான மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை வந்து டச் பண்ணால் எடிஷனலா இட் மீன் உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்றது, மேக்னெட்டிக் வேவ்ஸ் யூஸ் பண்ற கருவிகள் இருக்குதாங்க. என்னவா இருக்கு மேக்னெட்டிக் வேவ்ஸ் யூஸ் பண்றது? இந்த இருக்கு போன் போன்ற ரேடியேஷன், அதே மாதிரி வைஃபை ரேடியேஷன் இல்லைங்களா? அது மாதிரி வைஃபை இது இல்ல, சிக்னல் இல்ல, ரேடியேஷன் கிட்ட போகும் சம்திங் விளங்குதா? அப்படி யோசிக்கோமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது வந்து இது வந்து டிரெக்டா பண்ணிட்டு இதை டேட்டா வந்து லொஸ்ட் ஆகும். சரியா? அண்ட் நான் டச் பண்ணா டேட்டா லொஸ்ட் ஆகும். டேட்டா லொஸ்ட் ஆகும்னா என்ன, அந்த இடம் வந்து இன்னொன்றுக்கு வந்து எரர் பண்ண மீன் எரர் ஆகும். திருப்பி நான் அந்த என்ன சொல்றது திருப்பி எடுக்கணும்னா கஷ்டம். இப்ப என்னோட டேட்டா நிறைய இருக்கு. பட் நான் சீரியஸ்லி ரிஸ்க் எடுத்திருக்கேன். நடக்கூடாது வேண்டிக்கணும். ரைட், ஓகே. ரைட். சோ ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து இட் மீன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து HDD சொல்லி சொல்லுவோம். சரியா? ரைட். சோ ஹார்ட் டிஸ்க் தான் இது. ரைட், இது ஒரு ஓல்ட் மாடல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி. ரைட், பழைய மாடல் ஹார்ட் டிஸ்க். இதுல டிஃபரன்ஸ் இருக்கு. ரைட், முதல்ல வந்து பின் மாடல், தென் வந்து செட்டா மாடல், இப்போ வந்து SSD சொல்லி வந்துட்டு SSD நிறைய டைப் ஆஃப் மாடல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரொசஸ் எப்படி வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் ப்ரொசஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ரைட், தென் நாங்க ஹார்ட் டிஸ்கோட மாடல்ஸ் வந்து பார்க்க வேணும். அண்ட் தென் பழைய பிசி வந்து எப்படி ஹார்ட் டிஸ்கை வந்து ஹோல்ட் பண்ணிருக்கு, எப்படி அந்த ப்ரொசஸ் நடக்குது. ரைட், அதுக்குள்ள வந்து மாஸ்டர் ஸ்லேவ் சொல்லி ஒரு சார்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்குது. தென் HDD வந்து செட்டா எப்படி ஒர்க் பண்ணும், அதுக்கு பிறகு வந்து SSD எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் சீரீஸ்ல பார்ப்போம். Until then, bye bye from me. Come on. Some other words. நீங்க ராஜா 2 நாளுக்கு வாங்க. ரைட். நெக்ஸ்ட் செஷன் கொஞ்சம் டைம் எடுத்தாரு, கொஞ்சம் எடிஷனல் டைம் தாரு. இன்னைக்கு I can't because further I would work on it. நான் ஆகலி. ஸோ சார் ஒரு நம்பர் போடுங்க, ஒரு நம்பர் போடுங்க. अरे इधर आप यार ग्रुप करके नहीं क्या? நம்பர் இருக்கு, நம்பர் ஆரம்பிச்சதுல விடிய காத்துருக்கு. இப்ப நீங்க வெறும் தாசால ஆடு நம்பர் எனக்கு உண்மை நிறைய வயசு இருக்கு. என்னப்பா இல்லடா சிவப்பிங்கடா. எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். பட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் போன கிளாஸ் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணதால போக முடியாம இருந்தது. அண்ட் சரியா 2 மணிக்கு வந்து கொஞ்சம் செய்யுங்க. பிகாஸ் ஸ்ட்ரக்சர்டான பீப்புள் வரையில நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தானே, தெரியாது. இப்ப நீங்க கன்ஃபார்ம் பண்ணா நாங்க சரியா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 2க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சாரி, எஸ் 9 to 11 வரைக்கும் எனக்கு கிளாஸ் இருக்கு கதிரவழி. சரியா? கதிரவழியில இருந்து நான் இங்க வரேன்னா வந்துதான் உங்கள்ட்ட வரேன்.
அதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒன்றே முக்காமல் தலைவா 11 முடிச்ச 2 வந்துருவன். நியர் 1 மணி ஆகும். 1 மணிக்கு ஒரே காலம் ஆகும். சாப்பிட்டுட்டு உடனே வந்துடும். அதுல வழியில இருந்தா நான் வரேன். இப்ப எந்த பிளேஸ்ல நான் கிளாஸ் இருக்கும் போயிட்டு நான் வரேன்னா ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிவா கொஞ்சம் வெளியே வர பாருங்க. சொல்லுவாங்களா இன்றைக்கு அன்பார்ச்சுனேட் நான் கிளாஸஸ் எனக்கு இப்போது நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இஷ்யூ இல்லை. பட் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எனக்கு கிளாஸ் இருக்குது. ரெண்டே கிளாஸ் இல்லை நான் ஸ்டாப் பண்ணதாலே இல்லை. பட் நான் இன்னைக்கு கொஞ்சம் எடிஷன்ல செய்வோம்னு யோசிச்சேன். நான் எனக்கு வந்து என்ன சொல்றேன் கொஞ்சம் முக்கியமான ஒரு இடம் இருக்கு நான் போவேன். பட் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆன்லைன் பீப்புளும் ஷாப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் வந்து சரியா 2 மணிக்கு வாங்க. நாங்க வந்து டைம் மேனேஜ் பண்றதுல பெரிய அந்த கொடுக்கல. பட் சம்திங் எதுக்கு போர் அண்ட் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு இந்த கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியாது. நான் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா படிக்கிறேன் எனக்கு தெரியுது. பட் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குதா? தேங்க்யூ. ஏதாவது எனிதிங் ஏதாவது மாத்த வேணும்? இல்ல என்ன பண்றாங்க மனதிலிருந்து நியூஸ் yes so online people thank you. நாங்க நெக்ஸ்ட் செஷன் வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் செஷன் ஜாயின் பண்ணுங்க. சோ நான் க்ளோஸ் பண்றோமா? thank you. கூட கருத்துக்கள்